மரகத மணியே என் மயில் இளமயிலே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே மாறன் கணை போடும் விதியே மாலை தனில் பாடும் மொழியே மாறன் கணை போடும் இளமாலை தனில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே மலர் பாதமேவி தாளம் போடும் கொலுசு போல அங்கும் இங்கும் ஆடி பார்க்கும் ஆசை எனக்கு செங்கமல போல தேவி தேரில் ஏறி உன்னை கூட இங்கு வந்த நேரம் என்ன காதல் வழக்கு அள்ளி அள்ளி கூடும் போது ஆசை வளர அங்கமெங்கும் காதல் என்ற பூவும் வளர கிள்ளி கிள்ளி வாசம் பார்க்க மோகம் தொடர சொல்லி சொல்லி காமதேவன் பானம் படர என்னை தினம் பாடும் குயிலே வண்ணம் கொண்டு ஆடும் மயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே முதல் பாதம் தோறும் நேரில் காண போத ஏறும் கொஞ்சி கொஞ்சி கூட வேண்டும் காலம் தோறும் வெட்டி கொடி ஏற்றி ஏற்றி வேகமோடு தேரை ஓட்டி சுற்றி வந்த ராஜராஜன் உன் தாழ் போற்றி முற்றுகையை போட்ட போது மோகம் விடுமோ முன்னிருக்கும் மோகவாசல் தாகம் விடுமோ கற்பனைக்கும் வேலி போட வேண்டும் தலைவா காதலிக்கு நாணம் வேணும் கூடும் வல்லவா மோகம் இசை பாடும் உடலே காமன் விளையாடும் திடலே மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே மாறன் கணை போடும் விழியே மாலை தனில் பாடும் மொழியே மாறன் கணை போடும் மாலை தனில் பாடும் மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே இந்த பெண்மணியான வர்ணிக்க வருமென்றால் நன்றி. நாடக கலைஞர்களை மென்மேலும் உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே மனமார்ந்த சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான இந்த இடத்தை வர்ணிக்க வருமென்றால் வர்ணிக்கலாம். இந்த பெண்ணின் பேரழகையும் இந்த குரல் வளத்தை வர்ணிக்க வருமென்றால் 1000 நாவுகள் படைத்த ஆதிசேடனாலும் கூட இந்த பெண்ணை வர்ணிப்பது என்பது இயலாத காரியம். இருப்பினும் கூட மீண்டும் இந்த சத்தத்தை எதிர்நோக்கலாம். நாராயணா ஒரு சத்தத்திலே எல்லாம் செட்டுக்கு போயிடுச்சா? நாராயணா நீங்க ஏமா அவளை சிரமப்படுறீங்க? நீங்க தான் போட்டுட்டீங்கல்ல. அவங்க ஏற்கனவே ஆளல் சொல் சத்தம் போட்டுட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டாங்க. இது அவங்களுக்கான ஓய்வு நேரம். நல்லா ஓய்வு எடுத்துக்கிறட்டும். அப்புறம் எதுக்காக நான் மறுபடியும் கேட்டேன்னா என்ன காரணம்? இந்த பெண்களின் சத்தத்தை கேட்பதற்காக அல்ல. வேற யாரு? கோமாளின்னு வந்திருக்காரு ஒருத்தர், காவலாளி. ஆமா, அவர் சத்தத்தை கேட்பதற்காக. ஏன்னா என்னுடைய அடுத்த சந்திப்பு அமைய போறது முருகனுடையா, வள்ளியோடையா,
தோழியோடையா? யாரு கூட? அவர் கோமாளியோட தான். அடுத்து நான் சந்திக்க போறது அவர் தானே. அவர் வாயை திறந்து ஆளல சோப்போட்ட தானே. ஆகா, யாரோ ஒரு ஆடவர் இருக்கிறார், முதலில் அவரை சந்திப்போம்னு கதை சுமூகமா போறதுக்கு யாருங்க வாயை திறக்கணும்? அவர் தான் வாயை திறக்கணும். ஏன் வாயை திறந்தா வாயிலுக்கு முத்து உதிர்ந்து கொட்டிடும் அவருக்கு? சாமி என்ன ஆளு உள்ள இல்ல நினைக்கிற, வெளியில போயிட்டாரா? இதெல்லாம் பேச்சா? நாரதர் 2 பாட்டு பாடணும்னு கேட்பாரு தெரியும்ல, போட்டுட்டு போங்க, இல்ல போயிட்டு வந்து போடுங்க. இல்ல பொங்கல் சாப்பிட்டாப்ல இல்ல, இதெல்லாம் பேச்சு கிடையாது. முதல்ல அதாவது ராமாயணத்துல ஒரு கதை இருக்கு. இந்த ராமர் வந்து வனவாசம் இருக்கும் பொழுது நீராடா போறாரு. போகும்போது தன்னுடைய அம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அம்பை அந்த குளத்துக்கரையில குத்தி வச்சுட்டு உள்ள போய் நீராடுறாரு. திரும்பி வந்து அந்த அம்பை எடுத்தா அம்புல ரத்தக்கரை. ஏடா அம்புல ரத்தக்கரையா இருக்கு அப்படின்னு பார்த்தா அம்பை எங்கே குத்தி வச்சாரோ அந்த இடத்துல ராமர் குத்துன அம்புல அடிபட்டு ஒரு தவளை குத்துயிரும் கொலையுமா இருக்கு. சரி, அந்த தவளையை பார்த்து ராமர் கேட்டாராம், ஏன் தவளையே, என்னுடைய அன்பு உன்னைய துன்புறுத்தி இருந்தா நீ ராமா அபயம்னு என்னை நீ கூப்பிட்டு இருந்தீங்கன்னா உன்னை நான் காப்பாத்திருப்பல்ல, ஏன் கூப்பிடல அப்படின்னு அந்த தவளையை பார்த்து ராமர் கேட்டாரா. சரி, அப்பதான் அந்த தவளை சொன்னிச்சான், வேறு யாராவது துன்பம் கொடுக்கும் இருந்தா நான் ராமான்னு கூப்பிட்டுருப்பேன். சரி, ஆனா துன்பம் கொடுத்ததே ராமன் நீ அப்படின்றப்ப நான் யாரப்பா கூப்பிடுவேன் அப்படின்னு அந்த தவளை கேட்டதா ராமாயணத்துல ஒரு சின்ன கதை. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, வேற யாராச்சும் நாடகம் எடுத்து அந்த நாடகத்துல பப்புன்னு இந்த மாதிரி நாடகத்தை கதையை கெடுத்தாருன்னா கூப்பிட்டு சொல்லலாம், எங்க உங்க நாடகத்துல இந்த மாதிரி இந்த பப்புன்னு கதையை கெடுக்கிறாருன்னு புகார் கொடுக்கலாம். கண்டிப்பா நாடகம் எடுத்தது நீந்த, எங்களை கூட்டியாந்து நீந்த, சோறு ஓட்டுறது நீந்த, காலையில சம்பளம் கொடுக்க போற நீந்த, எல்லாம் நீ பண்ணி போட்டு கதையவும் நீயே கெடுத்தா இதெல்லாம் திமுறா இல்லையா? உண்மையிலே அதெல்லாம் தப்புதான். என்ன வேலைக்கு வந்திருக்கோம் அந்த வேலையை பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும். சரி, உங்க வார்த்தைக்காக ஒரு பாடல் பாடுறேன். இந்த பாடல் முடிவதற்குள்ளாக அவர் போடுவாரா? போடுவாரா? அதனால அருமையான இடம், அற்புதமான இடம். இந்த இடத்தை விட இந்த பெண்களின் கானம் குயிலுக்கு ஒப்பாகவே இருக்கிறது. அதுவும் சாதாரண குயில்களா? இந்த காட்டுக்குள்ளே இருந்து கொண்டு இவ்வளவு அற்புதமாக காணப்படக்கூடிய இந்த காட்டு குயிலை வர்ணத்தால் எப்படி வர்ணிக்கலாம்? காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான், தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான், தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சமில்ல பாடத்தான், கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசாகி பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடா. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனாலும் கொட்ட வச்சவன் தண்ணி விடுவான், சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூடம்பத்தை வச்சு காயலாம். தை பொறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள் தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான், கவலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்.
என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட எண்ணம் நான் இல்லே. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை. உள்ள மட்டும்தானே உசுர கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுவே. என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்பே பாரு கற்பை கூட எண்ணுவே. சோகமிட்டு தொந்தட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல ஆடத்தான். தவிளை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். அடமலை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இந்த பக்கம் மேலதுக்காக ஒரு கைதட்டு விடுவேன். ஏன்னா அந்த பாட்டில் என்ன நட வருதோ அந்த நடையோடு பாடும் பொழுது பாடல் அழகு பெறுகிறது. பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும். உங்கள் இசையோடு பாடுகின்ற பொழுது இந்த பாடலுக்கு சிறப்பு. நன்றி. அந்த அடிப்படையிலே ஆமாம், அதிலிருந்து நம்ம வேலையை மறந்துடக்கூடாது. இந்த முறையாவது அந்த கோமாளி சத்தம் ஆமா ஆமா ஞாபகப்படுத்தி கேட்கின்றதா கவனிப்போ. நாராயணா, ஏன் வாயை திறந்தா வாயிலுக்கு முட்டு உதிர்ந்து கொட்டிருமா அவருக்கு? இல்ல வாயில புண்ணுன்னு வந்துருச்சா தெரியலையே. ஒரு நாரதர் கேட்கிறேன் சோப்போடியான்னு. எனக்கு நீ உள்ள உட்காந்துருந்தா என்ன திமிரு உனக்கு? மரியாதை இல்லாம கதாபாத்திரத்து ஒரு மரியாதை இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. நீ இந்த நாடகத்தில் நீ யாரு? கோமாளி. வெறும் கோமாளி தானே. நான் யாரு? நீங்க ஒரு நாரத மகரிஷி. இப்ப என் கதாபாத்திரத்தை நீங்க மதிக்கணும். என்ன வேலைக்கு வந்திருக்கும் அந்த வேலையை தாங்க பார்க்கணும். செய்யணும் செய்யணும். அப்படி என்ன தெரியும் இந்த ஆட்டம் ஒரு இருந்தாலும் எங்க அவருக்கு எல்லாம் புராணம்லாம் தெரியுங்க. ஒரு விஷயத்துல மிக உயர்வானவர். காரணம் என்ன? சமூக சிந்தனை, முற்போக்குவாதம், ஆமா, பேச்சு திறமை, அதிலெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சின்ன கலைவாளன் ஆக சிறந்த அறிவாளி, அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த மேடைக்கு நான் வந்துட்டா நான் நாரதர், நீ சாதாரண கோமாளி. உனக்கு இந்த நாடகத்துல என்ன வேலையோ அந்த வேலையைத்தான் நீ பார்க்கணும். அப்படி என்ன வேலை தான் அது? அவர் என்னங்க அப்படி சொல்றீங்க? இப்ப நான் நாரதர், எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? எம்பெருமான் முருகன்ட்ட போய் முருகா நான் வள்ளியத்தை பார்த்திருக்கேன், நீ வேடனா போய் திருமணம் பண்ணுங்க என்று சொன்னாத்தான் முருகனே வருவார். அது உங்க வேலை. இது ஏன் வேலை? வெட்டிக்காரன். என்ன வேலை உங்களுக்கு? என்ன வேலை? பாடக்கூடிய பாடலுக்கு இசையமைக்கிறது. சுதி. எங்க அண்ணே நடை அமர்த்துறாரு, பின்னணிசி நீங்க கோர்க்குறீங்க, தாய்க்கு நகரான தாள மாமா. இப்படி நம்ம அனைவருக்குமே ஒரு வேலை ஒதுக்கப்பட்டதை பார்க்கிறோம்ல. அது மாதிரி இந்த கதையில இந்த கோமாளிக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல. என்ன வேலை? எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனு? அவர் என்னங்க வந்தாரு, மக்களை சிரிக்க வச்சாரு, சிந்திக்க வச்சாரு. ஒரு சிந்தனையாளர் அவரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சமூக சிந்தனையாளர்னு முடிச்சுட்டேன். உங்க சமூக சிந்தனை நீங்க கொல்லங்குடியோட வச்சுக்கிறீங்க. இந்த நாடகத்தில் இருந்தாலும் என்னங்க வேலை? அவருக்கு என்ன வேலை? வந்தோம் நோட்டீஸ் படிச்சு உங்க பேரெல்லாம் சொன்னாரு. என் பேரை சொல்லணும்னா திருப்பி ஐயோ இருந்தாலும் என் பேரை சொல்லலை, பையத்துக்கு நான் காரைக்குடி போறேன் சொல்லாம போ, நான் வரத்தானே போறேன். நோட்டீஸ் வாசிக்கிறதா வள்ளி திருநாடகத்தோட கதை. இந்த கதையில இவருக்கு என்ன வேலை? சாமி என்ன தெரியாது, நீங்க சொல்லுங்க. நானே சொல்லவா? சொல்றேன், குறிச்சுக்குங்க. எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனா சொல்லுங்க. எதுக்கு? எதுக்கு? நாரதர் எங்களுக்கு சந்தனம் தேய்த்து விட வேண்டும். ஒரு ஆள் வேணுமா இல்லையா? அதான் அவர். அது மட்டுமா? வீணையை கட்டிவிட வேண்டும். இப்படி இழுத்து கொடுத்து கட்ட முடியாது, அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அது யாரு? கொல்லங்குடி. யாரு? இன்னொரு வேலை ஒண்ணு இருக்கு. நாங்கள் பாடும் பொழுது இப்ப வேர்க்க வாய்ப்பு இல்லை, குளிர் நேரம். ஒரு வேளை வெறுப்பு நேரத்தில் பாடும் போது பேசும்போது வேர்த்து கொட்டுனா தொடச்சுட ஒரு ஆள் வேணும்ல. யாரு அது? அவர்தான். அது மட்டும் நினைக்காதீங்க, இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்ன வேலை? நாங்கெல்லாம் வெளியே தூரம் போனா புண்டிய கழிவுடன்மா நொறுக்க போறேன். இப்போ உங்களை யார் யார் சொன்னா? நான் சொன்னா எப்படி துணைக்கு வரணும்னு சொல்ல வந்தேன். நான் நேரடியாவே கேட்கிறேன், ஏன் சொன்னா பண்ண மாட்டாரா? அதையும் நீ பண்ணிட்டே ஆகணும். ஏன்னா நான் நாரதர், நீ சாதாரண பப்புனு. ஒரு பப்புனு உனக்கெல்லாம் இவ்வளவு திமிரு. அப்படி என்ன நான் படிக்காத படிச்சு விட்டாருன்னு என்ன திமிரு? புராணம், இதிகாச, இலக்கியம் அதெல்லாம் இருக்கு. 10 பேச ராஜபாட்டு வந்திருக்காரு, வள்ளியம்மா வந்திருக்காங்க. அதுக்கிடையில் இவருக்கு என்ன இதெல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம் கேக்குறேன். அவர் புராணம் படிச்சிருக்காருல்ல, உங்களுக்கு எத்தனை புராணம் தெரியும்? என்ன கேக்குறீங்களா? 18 புராணங்கள். அவருக்கு 19 புராணம் தெரியும். 50 காப்பியங்கள் அவருக்கும் தெரியும். ஆமா, அந்த 50 காப்பியம் தெரியும். அப்படியா? சிவக சிந்தாமணி தெரியும். இப்போ ஒரு பாட்டு பாட போறேன். மரியாதை இந்த பாட்டு முடிவுக்குள்ள அந்த வாயை திறக்கல, இந்த கட்டையை வச்சு அந்த வாயை கிழிப்பேன். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு.
யாருக்கு இணையாக வர்ணிக்கலாம்? மதுரை அரசாலும் அந்த அங்கேருக்கு நீ மீனாட்சிக்கு இணையாக ஒருமுறை இந்த பெண்ணை வர்ணித்துவிட்டு பிறகு விரைவாக சந்திக்கலாம் அவரை. பவனி வரும் மீனாட்சி பாண்டிகரு சொக்கனிடம் பாசமச்ச ராசாத்தி ஊர் போன ஊருக்குள்ள அவ வாராடி தேருக்குள்ள பூமான தோல் மீது போட குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டிகரு சொக்கனிடம் பாசமச்ச ராசாத்தி வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போடு இது திருநாடு ஒரு பூந்தேரு பூட்டி வரும் பெருநாளு வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போடு இது திருநாளு ஒரு பூந்தேரு பூட்டி வரும் பெருநாளு மாறாத அன்பு வச்ச மகராசி மறையாத எண்ணம் வச்ச மீனாட்சி ஊரோடும் தேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டிகரு சொக்கனிடம் பாசமச்ச ராசாத்தி போடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு போடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு மறி போற மல்லுக்கட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு வேறென்ன வாரென்ன பெருப்பான ஆரென்ன நினைச்சத முடிப்பான் பாரு தடுக்கிற மனுஷன் யாரு பாண்டிகரு சொக்கனிடம் பாசமச்ச ராசாத்தி ஊர்கோலம் ஊருக்குள்ள அவ வந்தாடி தேருக்குள்ள பூமால தோல் மீது போட பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டிகரு சொக்கனிடம் பாசமச்ச ராசாத்தி அந்த அடிப்படையில் இப்பொழுதாவது இந்த கோமாளி நன்றி அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் எனது தலைமை தாய்மார்களுக்குமே சிறந்தாழ்ந்த நன்றிகளது வணக்கத்தை மனதார இந்த மாபெரும் மேடையில் உறுத்தாக்கி கொண்டு இப்பொழுதாவது அவர் வாயை திறக்கிறாரா? அப்படியா? எப்ப நீ என்னைய மதிக்கலையோ நீ வெளியில வா, பார்த்துக்கிறேன் யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவள்? சுந்தரமிழைத்து ததும்பும் பொன்சிறந்த மங்கை இவள் எந்த உலகெங்கு ஏன் வந்தாள் அந்தரம் இருந்து தேவ புதுமை உலகு இந்திரன் வணங்கும்
எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த கொண்டிருந்த வந்து இவள் எந்த உலகுக்கு வந்தால் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க நாளும் இந்த பின்னே வாங்கடா வாங்க யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க குளத்திலே தண்ணி இல்லே கொக்கும் இல்லே மீனும் இல்லே குளத்திலே தண்ணி இல்லே கொக்கும் இல்லே மீனும் இல்லே பெட்டியிலே பணம் இல்லே பெத்தமுள்ளே சொந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க தென்னைய வச்சா இளநீரு பிள்ளைய பெத்தா கண்ணீரு என்னைய வச்சா இளநீரு பிள்ளைய பெற்றா கல்லீரு பெத்தவன் மனமே பித்தம்மா பிள்ளையின் மனமே கல்லம்மா பானையிலே சொருங்கா பூனைகளும் சொந்தமடா ஆணையிலே ஒரு இருந்தா பூனைகளும் சொந்தமடா வேதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே வந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நேரம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் போடா போ அடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும் அடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் ஓடி வரும் யாரை நம்பி நான் பிறந்தேன் போகடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க நன்றி. பழைய பாட்டு யாருக்கும் பிடிக்காதவள அரிப்பூச்சி ஊர்ன மாதிரி இருக்கும் இருக்கட்டும். வேற ஊரா இருந்தா யாரும் 500 ஆத்தாலும் பறந்துருக்கும். இங்க ஒரு சத்தம் கேட்டது. எங்களுக்கு தான் சத்தம் கேட்குது. அது ஜென்ரேட்டர் சத்தம். இன்னைக்கு ஜென்ரேட்டர் போடலன்னு அது கொட்டாய்க்கு முன்னாடி மூத்திர சத்தமா இருக்கு. யாராக இருக்க வேண்டும் என்று சற்று சுற்றி பார்ப்பதற்கு முன்பதாக இங்கு ஒரு வருகை தந்துள்ளார். அவர் ஒரு வசனம் சொன்னார். அந்த வசனத்தை கேட்கும் போது என் உள்ளமே புலகாங்கிதம் அடைகிறது. என்ன கேட்டி அப்படி புடலங்க காய்க்கலப்பா, புலகாங்கிதம் அடைகிறது. அவர் சொன்னார், நாரதர் அவர் வேஷம் போட்டு வந்தா அவருக்கு நான் சந்தனம் சேர்த்து விடணுமா? சொன்னாரு சொன்னாரு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கவார் நீ. அதானே அவர் வேஷம் போடும் போது அவருக்கு வீணையை கட்டி விட வேண்டுமா? வீணையை அதையும் சொன்னாரு சொன்னாரு. அவர் வெளியே தருவ போனா அவர் குண்டிய கழுவி விடணுமா? அதையும் சொன்னாருங்க அவர் சாமி. அவர் தான் சொன்னாரு. உண்மையில நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் கவுட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு பழகி விடுவேன். நீ என்னைய காட்டிங்க இந்த கொட்டக உயரம் எக்கி பாக்குற மாதிரி இருக்க. ஆமா, எனக்கு கை எட்டாதுல. சேரை போட்டுக்கிறோம் நானே. இருக்கட்டும், இன்னைக்கு குண்டிய கழுவி விட சொல்லுவேன். அப்புறம்
நாளைக்கு பிய திங்க சொல்ல மாட்டேன் என்ன ஐயோ, நிச்சயம் இருக்கு? அம்மாடி. ஆமா. குடி சுதியப்ப குடிங்கப்பா. தலையில கை வைக்க கூடாது, தடுத்துனே பிடிக்க. கனகத்தில் பாட்டு பாடும், நாடகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும் சாமி கரையா. நாடகத்தில் பாட்டு பாடும், நாடகத்தில் பாட்டு பாடும் சமிகரையா. அஞ்சாறு காசுக்கு 7-8 தோசை, அப்பத்தா சுட்ட தோசை புளிக்குது. அருகாசுக்கு 7-8 தோசை, அப்பதான் சுட்ட தோசை புளிக்குது. அத்தையும் மகளும் முத்து கருப்பாயி, அத்தையும் மகளும் முத்து கருப்பாயி, பத்து பாலந்தானே பக்கத்துல வாடி வாடி வாடி. அத்தையும் மகள் முத்து கருப்பைய 10 பணம் தர பக்கத்துல வாடி வாடி வாடி. இப்ப நீ வெளிய வாடி, உனக்கு சாணிதல்ல போகிறதடி. அப்படியா அப்படியா? ஹலோ லேச்சா சத்தம் மட்டும் கை நிமிட்டு. ஆமா, திரைப்பட நடிகர் ஹலோ, திரைப்பட நடிகர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர். ஆமா, தற்போது ஆமா நடிகர் விக்னேஷ் அவர்கள் அதான் சொல்றேன், பதட்டப்படாம சொல்றேன், பேசாம இருக்க. நிப்பாட்டிடுவோமா? சொல்லவா? தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய சினிமா நடிகர் தனக்கு ஒரு பாணி வகுத்து வைத்திருக்கும் மரியாதைக்குரிய நடிகர் விக்னேஷ் அவர்கள் தற்பொழுது சிறுதுளி மணிகளில் நாடக மேடைக்கு வருகை தர காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பணியில முக்காடு போட்டு மப்பளரை கட்டி இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் சொனக்கப்பட்டுறாம, நாளைக்கு நடிகர் விக்னேஷை பார்க்க முடியாம போச்சே அப்படின்னு காலையில் அன்னதானம் சோறு சாப்பிட முடியாம வேதனைப்பட்டுறாம ஒரு மணி நேரம் மட்டும் முழிச்சிருந்து ஆமா நடிகர் விக்னேஷ் அவர்களை பார்த்து ஒரு செல்பி ஒன்று சலுப்புன்னு எடுத்து ஆளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைத்துக் கொள்ளும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இருக்கிற ஆளுக்கு அப்புறம் செல்பி எடுத்தீங்கன்னா நாடகம் முடிஞ்சிடும். நாங்கள் மாலையை மாற்றிட்டு நாங்கள் நோகாமல் வீட்டுக்கு போயிடுவோம். நாடகத்தை ஆரம்பிக்கவா நிப்பாட்டுவோமா? ஆரம்பிக்கவா? சரி, அவர் வந்துடுவாரா? சரி, அவர் வரும்போது திடீர்னு நிப்பாட்டிடுவான். பேசாம இருக்க, கல்லை தூக்கி போட்டுருவான். சரிப்பா. வணக்கம் 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 வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? என்ன பூரா மீனாட்சி ஆஸ்பத்திரியில இருந்து டிசார்ஜ் பண்ணியா கூட்டி வந்திருக்காங்க. நல்லா இருக்காங்க. உங்கள் பேச்சிலே ஒரு ஆணவம் தெரிகிறதே. உங்கள் பேச்சில் ஒரு திமிரு தெரியும் போது என் பேச்சில் ஒரு என்ன என் பேச்சில் திமிர நீ கண்ட? என்னையா நீ வந்தவன என்னையா சொன்ன? என்ன சொன்னேன்? ஒரு வார்த்தை தவறா நான் சொன்னேனே. என்ன தவறா சொல்ல? ஒரு வார்த்தையோட சொல்லலையே. நீ தவறா சொல்லல. செய்த வினைக்கு தான் எதிர்வினை சொன்னா அதுக்கு காரணம் யாரு? ஐயா நீ சொன்ன. சரி சொன்னேன்னு வச்சுக்கோ. அதுக்கு நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன செஞ்ச? நான் என்ன பண்ணேன்? கதையை கெடுத்திருக்க. நான் யாரை கெடுத்தேன்? இந்த ஊரை நாடகத்தை கொடுத்ததுக்கு இந்த கதையை நீ கெடுத்து இத பாக்குற மக்கள் அப்பா போன வருஷம் கொடுத்த பப்புனு கதையை கெடுத்துட்டாருப்பா, இந்த வருஷம் வந்த நாடகத்தை கொடுப்பா அப்படி கொடுத்துட்டா நீ என்ன செய்வ? ஓ நீ பேராசை பெருநஷ்டம். நீங்க இங்க வா, நடுவுல அப்படியே நந்தி நிக்கிற மாதிரி நிக்காம அங்கிட்டு வா. இந்த நாடகம் முடிகிற வரையும் எதையாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்குவ. உட்காரு 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 உட்காரு. மூளைக்கடுப்பு வந்தது மாலுமே நிப்ப. உட்காரு, அப்படி உட்காரு.
அப்ப நீ கதையை சுமூகமா நடத்திருக்கணுமா இல்லையா? நான் என்னையா கதையை கெடுத்தேன்? கெடுத்திருக்க. நான் என்னமோ தப்பு 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 மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. சரியா? நான் என்னமோ 12-15 பொம்பளைல பாலியல் பலாத்காரம் பண்ண மாதிரியே கெடுத்தேன்றா. அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருந்தா வச்சு நம்பலாம். வாய்ப்பு இல்லைன்றப்ப அதே என்ன நம்பணும்? ஏன்னா நீ ஒரு தனி மனித ஒழுக்க சிலன்னு நல்லா தெரியும். அது என் பிரச்சனை இல்ல. என் பிரச்சனை நீ எதுக்கு ஆளனுசோ போடல. நான் எதுக்கு போடணும்? போடணும். நான் போட மாட்டேன். கதைக்கு ஏய் அப்படி சும்மா பேசுற அடி கிழிச்சு போடு உங்களுக்கு. வந்திருக்கல கோமலி வந்திருக்கல. ஆமா. கோமலிய போடுதே ஆகணும். நான் எதுக்கு போடணும்? ஆண்கள் உழுது பயிரிடுவது. பருவமடைந்த பெண்கள் திணைக்காமல் காப்பது வழக்கம். வர்றா. அப்ப யாரு காவல் பார்க்கணும்? நாங்க பார்க்கணும்ல. பெண்கள் ஆளலோசோ போட்டு காவல் பார்க்கற. அப்ப ஆண்களுக்கு என்ன வேலை? உழுது பயிரிடுவது. உழுதாச்சா? உழுதாச்சு. பயிரிட்டாச்சா? இங்க என்ன கலை புடுங்கற வேலையா உனக்கு? இங்க என்ன மயிரை புடுங்க வந்திருக்கான்னு நீ கேக்குறியா? மரியாதை இப்போ கெட்டு போல. சாமி நான் தெரியாம பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சுக்கிறங்க. அப்படி நீ கால்ல விழுந்து கும்பிட்டுட்டு ஓடி போயிரு. உன் கால்ல விழுந்து நான் கும்பிடுறதுக்கு பேசாம இந்த உத்தரத்துல தொங்கி நான் செத்து பிறவி செத்து. என்ன வயித்துக்கு நான் 100 வருஷம் நல்லா இரு. ஆனா செஞ்ச தப்ப நீ இன்னும் உணரல. சரி சோதனை போடல. உன் மண்டகனா உன் திமிர்த்தனா அதை விட்டுலாம். நீ என்ன சொன்ன? என்ன? நீ நாரதர் வேஷம் போட்டா உனக்கு சந்தனம் தேய்ச்சி விட சொல்ற. செய். என்ன தப்பு? நீ நாரதர் வேஷம் போட்டா உனக்கு வீடியோ கட்டி விட சொல்ற. புண்ணியா செய்யின்றேன். நீ நாரதர் வேஷம் போட்டா உனக்கு குண்டிய கழுவி விடணுமா? வெளிய திரும்ப போனா அந்த அக்காட்ட கேட்டு பாரு. அதுகிட்ட ஏன் செய்யாம செஞ்சா என்ன தப்பு? எதுக்கு நான் குண்டிய கழுவி? செஞ்சா என்ன தப்புன்னு கேக்குறேன். விட வேண்டி பாப்போம்டி. வா. நீ என்ன வேணா வந்தையில இரியா. வந்தையில பாடுனையில நல்ல கருத்து சொன்னையில என்னைய பார்த்தையில என்னை பார்த்தோனே நீ என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விருந்தோம்பல் செய்யறதா இல்லையா? என்ன உன்னை பார்த்தானோ மண்டிட்டு டேய் விருந்தோம்பல். விருந்தோம்பலா? அப்படின்னா என்ன? மா வாழை பலா முக்கணியோடு சுவாமி வாருங்கள் அமருங்கள் உண்ணுங்கள் அருந்துங்கள் அப்படின்னு வரவேற்கிறதா இல்லையா? ஹலோ அவுட்டர் போயிருச்சுனே. அண்ணன் பேசி முடிக்கிட்டு அப்புறம் பேசிக்க. ரொம்ப எங்கன வராரு? சரி காலையில் வந்துருவார். வாங்க. இன்ன வரையும் அப்படியே பணியில் அப்படியே பூரா அப்படியே முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பு இல்லை. இப்போ பாரு எல்லா பெண்கள் முகத்துலையும் பாரு அப்படியே செந்தாமரை பூத்தது பாரு. ஏ ஆத்தே காங்காத கண்டது மாதிரி. சரிப்பா சிறப்பு. தாங்கள் யாருன்னு தெரிந்து கொள்ளலாமா? எங்கிட்ட சிறப்பு பருப்புன்னு என்னைய பத்தி கேளியா சொல்றேன் நான். ஆமா இருங்க கொஞ்சம் செத்த உட்காரட்டும். இந்த அந்த அக்கா படுதா சுருட்டிடுச்சு போய் படுக்க போகுது. மடித்தா மடி மடிச்சுக்கிட்டு போ. இந்த இதுக்கு பின்னாடி படுதா விரித்தா. வயசான ஆளுகள்லாம் நாடகம் பார்க்குறதா பார்த்து சாக்கிரதையா பார்க்கத்தான் மேற்கொண்டு பனி விழுந்து கையை காலை பிடிச்சி இழுத்துக்கிடுச்சு. இந்த பப்புனுக்காரன் சனியை பிடிச்சவன் வந்து இந்த நாடகத்தை எனக்கு காய்ச்ச வந்துருச்சுடி அப்படின்னு என்னைய போட்டுக்கிட்டு கோயிலில் மண்ணவாளி தூத்தக்கூடாது. ஆமாம் முடிஞ்சா உட்காந்து பாருங்க. இல்லைன்னா எந்திரிச்சு போய் படுங்க போங்க. சரி அப்படியே காரை யூட்டன் திருப்பினேன் அப்படியே. போட்டு உட்காருங்க. சாமி வாங்க. சாமி சாமி வாங்க. வணக்கம் சாமி. வணக்கம். உங்களை சந்திச்சதுல மிகவும் ஆனந்தமா இருக்கு, பெருமையா இருக்கு. இவ்வளவு ஆனந்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லப்பா. இதெல்லாம் சொல்வது என்னுடைய கடமை இல்லையா? நான் இந்த அகிலம் மற்றும் நாரத மகரிஷியப்பா. ஆமா ரொம்ப மகிழ்ச்சி சாமி. சந்திச்சதுல மனமற்ற மகிழ்ச்சி. இன்று உங்களை சந்தித்ததில் எனக்கும் மற்ற மகிழ்ச்சி. எங்க அப்பா யார் தெரியுமா? அப்பா பேரு? என் தந்தை தானப்பா பிரம்மா. உங்க அப்பாவா? ஆமா. என்ன பண்றாரு? என்ன பண்றாரா? எங்க அப்பா தெரியவே தெரியாதா உனக்கு? உங்க அப்பாவா? எங்க அப்பா தானப்பா பிரம்மா. அட போங்கங்க. என்ன இத முதவே சொல்லிருந்தா உங்களுக்கு சண்டை கட்டி இருக்க மாட்டியா? வாக்குவாதம் பண்ணி வைக்க மாட்டேன். வேற என்ன செஞ்சிருப்ப? உங்க அப்பா எனக்கு 4-5 வருஷமா நல்ல பழக்க வழக்கம். வாய்ப்பே கிடையாது. எங்க அப்பாவை பூலோகத்துல ஒருத்தரும் பார்க்க முடியாது. ஐயோ இந்த பொய் சொல்லாத. சத்தியமா அம்மன் வாசல்ல பொய் சொல்லாத. நாக்க புடிச்சு இழுத்துக்கிறோம். ஐயோ ஏற்கனவே பணியில இழுத்தது மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஏன் மேலும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க அப்பாவை ஒரு வாரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்ல எங்க பார்த்தாரா? எங்க பார்த்தாரா? அப்பனே நானும் தான் சந்திச்சேன். எப்படி ரெண்டு பேரும் எப்படி எங்க அப்பா சந்திக்க முடியும்? நாங்க நாடகம் ஆடிட்டு சங்கத்து மாடியில படுத்து கிடந்தோம். ஏன் வீட்டுக்கு போகாம இதுக்கு மாடியில படுத்து கிடக்குறியா? ஆமா வரிசையா நாடகம் இருக்கும்போது ரொம்ப தூரத்துக்கு போகும்போது மாடியில படுத்துறது. சரி அப்ப எப்படி எங்க அப்பா நீ பாத்துருப்ப? படுத்து கிடக்கும்போது 2 பேரும் சைனிகா ஹோட்டலுக்கு சோறு வாங்க வந்தான். சரி உங்க அப்பாவை புது பஸ் ஸ்டாண்ட்ல பாக்க. புது பஸ் ஸ்டாண்ட்லயா? எந்த இடத்துல?
அந்த இது பழக்கடை ஓட்டுக்குள்ள ஒரு அம்மா கருப்பாய். சரி. அங்கன பாக்க ஆ. உங்க அப்பா என்னைய பாக்க, நான் அவரை பாக்க தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன் அப்படி என்ன 2 பேருக்குள்ள பந்தம்? உயிர் நட்பு. அடடா. ஆக ரொம்ப நாள் வராத மனுஷனை பாக்குறோமே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு நான் ஒரு 175 ரூபா கையில வச்சிருந்தேன். அது எதுக்கு ஒரு 200 ரூபா இல்லாம 300 ரூபா இல்லாம எதுக்கு 175 ரூபா? பூரா 1000 ரூபா தாள இருந்துச்சு. சோறு சாப்பிட அவ்வளவுதானே காசு. 1000 தாள செல்லாதே. 500 ரூபா தாள இருந்துச்சு. சரி. அப்போதைக்கு பாருங்க உங்க அப்பாட்ட ஒரு 50 ரூபா வாங்கி 225 ரூபாய்க்கு ஒரு பக்காடி லெமன் வாங்கி ஒரு கோட்டு தலைக்கு கட்டிங் போட்டான். ஏய் இப்ப நீ இது வந்து என்ன சொல்ல வர? எங்க அப்பா நீ குடியாரங்கிறியா? இல்லங்க. மூஞ்சி முகர கட்டையும் பாரு. எங்க அப்பா பார்த்தா உனக்கு பக்காடி லெமன் சாப்பிடுற மாதிரி தெரியுதா? ஆமாங்க, அதுதான் வாய் வீசாதுன்னு இவர் கூட சொன்னாருங்க. ஏய் எங்க அப்பா அவர் இல்லப்பா. பிரம்மான்னா நீ எந்த பிரம்மாவை சொல்ற? அட நம்ம சங்கத்து பக்கத்துல டீ கடையில போண்டா ஓடுவாரே அவர்தானே பிரம்மா. அந்த பிரம்மா இல்லையா? படைப்பு கடவுள். ஓ உங்க அப்பா தெய்வமா? தெய்வ பரவி சிருஷ்டி கர்த்தா. சரி சரி. என்கிட்ட அது சிரிச்சு கெடுத்தாலும் சரி சிரிக்காம கெடுத்தாலும் சரி, ஆக மொத்தத்துல எல்லாத்தையும் கெடுத்து விட்டிய. இருக்கட்டும். என் தாய் யார் தெரியுமா? வெள்ளை கலை நுடுத்தி வெள்ளை படிமூண்டு வெள்ளை அரியாசனத்தை வீச்சிருக்கன். ஐயோ வெள்ளை பூண்டை உரிச்சு இஞ்சியை நச்சு உங்களுக்கு பூரா சுக்குமணி காப்பியை போட்டு அதை கேட்கல. வெள்ளை பூண்டு இல்லப்பா, வெள்ளை பனி பூண்டுன்னா வெள்ளை நிற சேலை உடுத்தின்னு அர்த்தம். வெள்ளை தாமரையில வெள்ளை சேலை கட்டி உட்கார்ந்துருக்கால, அவங்கதான் எங்க அம்மா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன அப்படி கேக்குற? நாரத மகரிஷி இல்லையா? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற ஆசையும் வெறுத்தவன். எந்த ஆசையும் இல்லையா? எந்த ஆசையும் கிடையாது. என்ன பீடி செட்டு பழக்கம் கிடையாது. வெத்தலை பையில பாக்கு கிடையாதுப்பா. பீரு பிராந்தி கிடையாது. பொம்பளம்பள கிடையவே கிடையாது. எந்த பழக்கமும் இல்ல. இப்படி ஒரு தீய பழக்கம் இல்லாத இந்த உலகத்துல பாத்திருக்கியா? நான் பீடி சிருட்டு வெத்தலை பையில பாக்கு பீரு பிராந்தி பொம்பளம்பள எந்த ஆசையும் இல்ல. எந்த ஆசையும் இல்ல. எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயித்துக்கு உயிரோட இருக்குன்னு சாக சொல்லியாடா நீ? மூஞ்சி முகர கட்டையும் பாரு. ஏதோ இவ்வளவு இல்லையே நீ பாராட்டுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மயிர் உயிரோட இருக்கணுமா? சின்ன பையனை பூரா போய் படுத்துட்டாங்க. ஆமா சிங்கம் பாத்தியா நட்டம் நின்றுச்சு. இப்போ உட்காந்துருக்கு இன்னும் கொஞ்சம் எந்திரிச்சிடும். இவ்வளவு கொற்ற பணியிலேயே நல்லா நங்குற மாதிரி உட்காந்து நாடகம் பார்க்கிறாரு. ஆமா எப்படி இருக்கு? டவுசர்ல கேப் தெரியுது. பண்ணியில உட்காந்து பாக்குறாரு பெரிய விஷயம். சிறப்பு. என்னைய பத்தி எதுவும் தெரியும் கேட்டு ஆகணுமா? சொல்லி தொலை. உன் பேர் என்ன? வீரத்தேவை. நான் போறேன். போய் சொல்ற ஓம் பேரை கட்ட நீ ஓம் பேரை சொல்லியா? என் பேரை தாங்க சொல்றேன். போய் சொல்லாத. நெய்யாலுமே வீரத்தவங்க. வீரத்தவன் யாரு தெரியுமா? வேலுமணி சார்லை திணைக்காட்டை காவல் வரக்கூடிய மாவீரன். அவர் பேரை போய் உனக்கு சொல்லிடுற. ஐயோ அது நான் தான். எப்படி நீ ஆக முடியும்? வீரத்தவன் பேர்லாம் சும்மா வைக்கல. ஏதாச்சும் ஒரு செஞ்சாதான் சரித்திரம் விளங்கனா. வீரமே இல்லாத உனக்கு எதுக்கு வீரத்தவன் பட்டான்? மரியாதை திருப்பி கொடுத்துருங்கிறேன். காட்டுல புலிய வரட்டனே வீரத்தவன் பேர் வச்சாங்க. புலி வரட்ட இது ஒரு பிரச்சனையா? அடமொழி இல்லாம பேர் வைக்க மாட்டேன். புலிய வரட்டனியா? ஆமா. கரைக்கிற புலியா? இல்லங்க. காட்டுல வாழக்கூடிய மிருகம். கடிக்கிற புலியா? புலியை எப்படியா நீ விரட்ட முடியும்? அந்த பொய் சொல்லாத. இந்த ஊர் ஜனமும் என்னைய நம்புதுல, நீங்கள் நம்புறீங்க. பருக்கக்கூடிய மேடையில இவ்வளவு பெரிய பொய் சொல்றியே, மனசு பொறுக்கலையே எனக்கு. சத்தியமா உண்மையா தான் சொல்றேன். எப்படி வரட்ட புலிய? ஏண்டா புலியை அடிக்கிற மாதிரி கிளி அடிச்சுன்னு சொல்லுவாங்க. பயத்துல செத்து போயிடுவான். இல்லங்க புலியத்தான் வரட்டனே. எப்படி சொல்லு? கதையை கேளுங்க. கேக்குறேன் சொல்லு. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். சரி. வேட்டைக்கு போகும்போது நான் ஜிங்கிலா தான் போவேன். ஏன்? 10 பேரை கூட்டிட்டு போக மாட்டேன். யாரும் வந்து வீட்டுல சொல்லிடுவாங்கன்னா காட்டி கொடுத்துருவாங்க. ஆமா. என்னைக்குமே என் ஜாமான் இல்லாம போக மாட்டேன். பிரயோஜனம் இல்லைனாலும் கூட வச்சிருக்க. இந்த ஜாமான சொல்ல அதான் சொல்றேன். ஜாமான் இல்லாம போக மாட்டேன். போய் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். அந்த கடைசியில ஒரு மப்ளர் கட்டிக்கிட்டு ஒரு அக்கா உட்கார்ந்துருக்கு பாருங்க. ஆமா உட்கார்ந்துருக்காங்க. இவ்வளவு தூரத்துல ஒரு புலி. சரி. 3 அடி நீளம். 280 கிலோ எடை. ஏன் மடத்தனமா இருக்கு? நீளத்தை கூட பார்த்தா தெரியும். எடை எப்படி தெரியும் உனக்கு? ஒரு மிருகம் ஓடுற ஓட்டத்துல இவ்வளவு தாண்டா எடை இருக்குன்னு சொல்லி அடிக்கிறவன் தான் சிறந்த. அப்ப நீ வீரன் தாயா? சரி சொல்லு, மேல வா. புலி என்னைய பாக்க, புலிய நான் பார்த்து புலி என்னைய பார்த்த உடனே முறைக்குது. முறைக்க மட்டும் செய்யாதே. புலி முறைச்சிட்டு வேற என்ன செஞ்சு? முறைச்ச உடனே உரும்ப ஆரம்பிச்சிருச்சு. டேய் அது உரும்ப இல்ல, உரும ஆரம்பிச்சிருச்சு. உரும்பவேன் பா போடாதயா? உரும. ஐயோ முறைச்சுச்சா? சரி உருமுச்சுல. முறைச்ச உடனே உரும்ப ஆரம்பிச்சிருச்சு. சரி எப்படி உருமுச்சு அதையாவது சொல்லு. அங்க இருக்கு பாக்கு புலி முறைக்குது. எப்படி? என்னைய பார்த்து உரும்புது. எப்படி உருமுச்சு? மூதேவி. புலி இப்படியா உருமு உனக்கு? புலி எப்படி உருமோ அப்படி உரிமை காட்டு. அதுக்குன்னு புலிய கூட்டிட்டு வந்து உரும்ப முடியாது. உரும்ப. சரி கதைக்கு வா. வேற இந்த லட்சணத்தில் தமிழ் பிஏ படிச்சிருக்காரு. லட்சம் இல்லாம பார்த்தேன். என்ன கொஞ்சம் சுதாரிக்கலன்னு நம்மள அடிச்சிரும்ட்டு ஒரே அடியில சாச்சிரும். சுதாரிச்சு என்ன செஞ்ச? டக்குனு என் ஜாமான் என்ன ஜாமான் கையோட வந்துருச்சு. அப்பப்ப என் ஜாமான் லூசா தங்க இருக்கு என்னன்னு தெரியல. சரி சொல்லு. இந்த முனை இருக்கு பாருங்க. ஆமா. இதுல 4 வரை கடாகல துணியை காடா துணியை சுத்துனே. எதுக்கு துணி சுத்துற? அது அப்பதான் எனக்கு தீய பத்த வைக்க கதைய கலியா முதல்ல. சரி சொல்லு. துணியை சுத்துனே. மண்ணெண்ணெய் ஊத்துனா மங்கி எரியும்ட்டு
பெட்ரோல் பங்க்ல 100 மில்லி பெட்ரோல் வாங்கி ஊத்துறேன். 100 மில்லி எங்கேயா கொடுக்குறாங்க பெட்ரோல் உனக்கு? அது ரேஷன் கடையில் அவ்வளோ தானே கொடுக்குறாங்க. அது மாதிரி பெட்ரோல் பங்க் கொடுத்துருவோம். வேலையை பாருங்க. சரி சொல்லுங்க. நீங்க 8 மில்லி தீப்பிட்டு எடுத்து கப்புன்னு அடிச்சேன். குப்புன்னு பிடிச்சிச்சு. குபீர்னு வச்சேன். என்ன செஞ்ச? கப்புன்னு தீ பிடிச்சிச்சு. என்ன செஞ்ச? புளிய பார்த்து தீய பத்த வச்சு புளிய பார்த்து தீய பத்த வச்சு புளி தீ அப்படின்னு போயிடுச்சு. ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சா? எனக்கு புரியல. நான் போறேன். சொல்றது தெளிவா சொல்லணும். எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லு. நான் ஒரு தடவை சொல்லுவேன். சொல்லு. ஓயாம சொல்ல மாட்டேன். இந்த கதையை சொல்ல ரெண்டு அக்காலா புறப்பட்டு போயிட்டே இருக்காங்க. சரி சரியா? 2 அக்கா போறது தெரியுது உனக்கு. 10 அக்கா உட்காந்துருக்கு தெரியலையா உனக்கு? புளி அங்க நிக்குதா? நின்றுச்சு. தீய பத்த வச்சனா? பத்த வச்ச. புளிய பார்த்தனா? பார்த்த. தீய பத்த வச்சனா? பத்த வச்சு புளி தீ போ அப்படின்னு போய் மூஞ்சி மொகரக்கட்டை மாதிரி மொகரக்கட்டை. மொத்தத்தில் நீ புலி கிட்ட தீய காட்டியிருக்க அவ்வளவுதானே. அதை நீ புலின்னு கூப்பிட்டு தான் நீ தீன்னு சொல்லுவியா? ஒரு இது வேணாமா? அபிநயம் வேணாமா? என்ன அபிநயம் வச்சு நீ என்ன பண்ண போற? இங்க வா, உனக்கு விஷயம் சொல்றேன். ஒரு கதை என்பது ஆனா கையை குடியா. நீ சொன்ன கதை எப்படியோ, ஆனா செஞ்ச வீரம் இந்த முதுகுலத்தில் வட்டாரமே பேசும். ஒரு புலிகிட்ட நீ தீய காட்டி விரட்டி இருக்கேன்னா உன்னை சும்மா விடலாமா அந்த பருக்க குடியில? ஏங்க உனக்கு ஒரு பட்டம் தர போறேன். அப்படியா? உன் பேர் என்ன? என் பேர் வீரத்தேவன். இல்ல வீரத்தேவன். என்னங்க நான் தர்ற பட்டம் தான் உனக்கு. அப்படியா? மதுரை வீரன் ஒருத்தர் இருந்தார். ஆமா, மதுரையில் உள்ள கலவணி பேலப்புறம் பிடிச்சதுனால மதுரை வீரன் பேர். பலே, அவர் பேர் வந்து முத்து வீரன். ஆமா, மதுரையில் இந்த திருடர்கள் எல்லாம் பிடித்து கொடுத்ததால அவருக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டது? மதுரை வீரன். அப்ப மதுரையவே காத்த வீரன் மதுரை வீரன். பலே, பருத்தி வீரன் ஒருத்தர் வாழ்ந்தாரா? ஆமா. ஏன் பருத்தி வீரன்? பருத்தி காட்ட காத்ததுனால பருத்தி வீரன். அப்ப மதுரையை காத்த வீரன் மதுரை வீரன். பருத்தி காட்ட காத்த வீரன் பருத்தி வீரன். நீ புலிக்கிட்ட என்னத்தை காட்டுன? அப்ப உன்னை நாங்க ஏன் அப்படி கூப்பிடக்கூடாது? இந்த கதையை சொன்னதுக்கு ஏன் செருப்பை கழட்டி ஏன் வாயிலே அடிக்கணும்? ஏன் நல்ல பேர் தானையா? இருக்கட்டும், போதும். ஏய், நீ தப்பா நினைக்கிற. நீ நினைக்கிறது கிடையாது. புலிக்கிட்டே தீய காட்டியதால் புலி குத்தி வீரன். நாளைக்கு இந்த ஊரை விட்டு போகும் பொழுது என்ன பத்த தாய்மார்கள் இந்த போராரை புலி குத்தி வீரன் வாழ்க, புலி குத்தி வீரன் உன்னைக்கு பாராட்டுவாங்க இல்லையா? எங்க பாராட்ட போறாங்க? ஏன் இருக்கிற பணியில பூரா கைய காலையை பிடிச்சி இழுத்தவொடனே காலையில கும்பாசியம் பார்த்தவொடனே இந்த புறாண்டா பப்புன்னு இவன் தாண்டா நைட்டு புலிக்கிட்ட அப்படின்னு வேற மாதிரி தப்பா பேச மாட்டாங்களா? ஏன் நல்லா தாயா சொல்லுவாங்க. இருக்கட்டும், அதுலயும் போதைய போட்ட ஆளு என்ன சொல்லு? என்ன இந்த பராமரி சொல்லாதா? அப்போ பொருத்தமா தானே இருக்கலாம். இருக்கட்டும். எவ்வளவு விரக்தி ஆயிட்டிய. சரி வேணாம், நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப நேரமா சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி உங்களுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, எனக்கு தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கிட்டே இருக்கு. சோன்னு கேட்டுச்சு. சோனா கேட்டுச்சு? ஆமா. இல்லையே. டேய், கேட்ட எனக்கு தெரியாதா? அப்ப பார்த்து எனக்கு தெரியாதா? சோன்னு கேட்டுச்சுப்பா. ஐயோ, அப்படி கேட்டிருக்காது. ஏன் இப்படிலாம் கேட்கல, சோன்னு தான் கேட்டுச்சு. ஐயோ, சரி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த மூளையில வாட்டர் கேன் வச்சிருக்கு. ஆமா, அத வாயில குளிச்சிட்டு கிடுக்குல சத்தியம் பண்ணி நீ அதை சொன்னேன்னு இருக்கட்டும். ஆளுல சத்தம் கேட்டுச்சு. யார் அந்த 2 பேர்? ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. அவங்க இருக்கிறது நீ அள்ளி ஊத்துறியா? ஆமா, நகராட்சியில பத்தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஏய், அவங்க செய்யறது நீ சொல்ற. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் வெளியே இருக்கேன். எப்படி போகுது? பொங்கலை சாப்பிட்டோன்னு திருத்திரியா போகுது. ஏய், பார்க்கிற வேலை எப்படியா போயிட்டு இருக்கு? வேலை சூச்சமா போகுது. சுபிச்சமா போயிட்டு இருக்கா? உன்னை சந்தித்ததுல எனக்கு மொட்டற்ற மகிழ்ச்சி. எனக்கு அப்படித்தான் இருக்கு. ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னேல, அது யார் முதல் காவல்ல? ஒண்ணுக்கு 3 பிள்ளை வந்திருக்கு. ஒரு பிள்ளை ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு அனுப்பிட்டான். சரி, இப்ப முதல்ல நான் யாரை சந்திக்கணும்? என் ஆளு ஒண்ணு வர. அப்படியா? அழைத்து வரியா? அழைத்து வரல் பார்க்கலாம். நாராயணா. அன்பே தன்ராசு, சாமிகிட்ட சொன்னீங்கல்ல நம்ம தீயை காட்டினேன்னு சொன்னீங்கல்லப்பா. ஆமா, அது உரும்புறதை விட்டுச்சா இல்லையா? நீ என்னமோ தீயை காட்டினேன்னு சாமிகிட்ட சொன்னீங்க. உரும்புச்சு சொன்னீங்கல்ல, அது தீயை காட்டினோன்னா உரும்புன அதை விட்டுச்சா இல்லை? உட்கார், பேசாம காலில் பேசிக்கிறோம். அப்பா அவர் சொன்ன வசனத்தை ஜூம் பண்ணி எடு. அன்பே அம்மா, அடி யாராவது ஒரு ஆள் வாங்க. இங்க வந்து பாடு, ஓடி அங்க வா. நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நீ ஒரு பாட்டை பாடு, அப்புறம் சாமியை கூப்பிடுறேன். பணியில ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. கீபோர்டு போட்டு விடுங்க. என்ன பாட்டு இருக்குன்னு தெரியும்?
மாயமானே உருகும் நெய்ய போல உருகி தவிச்சேனே நானே வனவில்லில் நூல் எடுத்து சேலை ஒண்ணு நான் கொடுப்பேன் வனவரி தேர் இழுத்து வாசல் வழி நான் வருவேன் வனவில்லில் நூல் எடுத்து சேலை ஒண்ணு நான் கொடுப்பேன் வனவரி தேர் இழுத்து வாசல் வழி நான் வருவேன் அம்மாடி சின்ன பொண்ணு உன்னை எண்ணி வாடுறேனே அத்தாடி கோபம் இல்ல அத்தமகம் பாடுறேனே ஏ மாமா என்ன கோவம் சொல்லு என்ன பிடிக்கலையா இருக்கஞ்செடியோரம் இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச என் மாமா உருகும் நெய்ய போல உருகி தவிச்சேனையாமா நாள் என்ன பொழுது என்ன நான் படுத்தா வேற என்ன விழுது என்ன நான் அடுத்தா ஏனோ என் மனம் தானா நினைச்சு வீணா துடிக்குது இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச என் மாமா உருகும் நெய்ய போல உருகி தவிச்சேனையாமா ஏப்பா உங்களுக்கு நாடகம் அங்கிட்டா நடக்குது இங்கிட்டு திரும்புங்கய்யா இங்கிட்டு திரும்புப்பா தலைக்கு 100 காலையில் தர்றேன் உன் காலில் விழுந்து கும்புறேன் இங்கிட்டு திரும்பு இப்படி வடக்க சூலம் இல்லையா என்ன வேணும் கட்டிக்க வேணுமா நான் இங்கே நாடகம் நடிக்கிறதுனா சரக்கு விற்க வந்தேனா சூப்பர் இன்னும் போத குறையிலடா இந்த ஆள் சரக்கு சாப்பிட்டதை நோட் பண்ணி விடா பிரகாஷ் நம்மளுக்கு யூஸ் ஆகும்டா அன்பே பனி என்ன 145 இருக்கும் இல்ல வீரன் இருக்கட்டும் நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்த நாரத மகா பேச்சு கொடுக்காதே அந்த ஆளு ஊம குத்தா குத்தி விடுவாரு பல உண்டான உடைச்சவர் நம்ம பலமா குத்திர வேண்டியதா அழைத்து சாமி சாமி வாருங்க சாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தலிக்கு விழலாமா அச்சமடம் நான மறந்தாச்சா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா அச்சமடம் நான மறந்தாச்சா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா பாருங்க சாமி இதுதான் என்னோட கிளியோபட்ரா நீ அப்படி சொல்ற இது மேலோக வாசி இல்லையா பூலோகத்துல இப்படி ஒரு அழகியா நான் கூட தேவலோகத்துல உள்ள ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை நக்குமா என்கிட்ட கேக்குற நீ தானே வாத்தியார் உனத்தானே தெரியும் மிகச்சிறப்பான வரவேற்பு வாத்தியார்னா பாடத்தை சொல்ல முடியும் நக்குறதுமா சொல்ல முடியும் அது இல்லையா அதற்கு இணையான அழகோடு இருக்கிறாளே சொல்ல வர்றேன் ஆமா 16 பெத்து நீ பெருவாள் வாழணும் உங்களுக்கு மட்டும் ஆசை கிளம்பிருச்சு இங்க வரக்க கையை காலை பிடிச்சி இழுக்க காலக்கூடியது அவரும் தப்புறாரு சரி இப்ப என்ன இதுக்கு தெரியல அவரும் சுறுசுறுப்பா இருக்காரு 16 செல்வத்தோடு இந்த பிள்ளை வாழணும் 16 பிள்ளை வைக்க முடியாது ஏன் அந்த படைச்சாங்க மிகச்சிறப்பான வரவேற்பு வாழ்க பல்லாண்டு அடுத்த காவலில் யார் இருக்கிறார் என் தங்கை வள்ளி இடத்தின் தலைவி வள்ளி நாயகம் அழைத்து பாருங்கள் ஆசி வழங்கு நாராயணா உங்களை தான் வாங்க கேமரா தூக்கிட்டு வாங்க போட்டோ பிடிக்க தங்கச்சி ஏன் சுச்சு குட்டி அடி பூங்குயிலே பூங்குயிலே கீழே நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு யாரிடத்தில் உன் மனசு போச்சு நூலை போல உன்னுடம்பு ஆச்சு
ஆசை என்னும் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொள்ளவா சொல்லு சொல்லு திட்டம் என்ன சொல்லுவது கஷ்டமா பொத்தி பொத்தி வச்சதென்ன என்னென்னவோ இஷ்டமா கூவாம கூவரியே கொக்கு கொக்கு பாட்டு மாத்தாம மாத்தி புட்டு கொக்கு பொடி யாரிடத்தில் உன் மனசு போச்சு நூலை போல உன்னோடம்பு ஆச்சு ஊரையெல்லாம் சுத்தி வந்த ஒத்த கிளியே இப்போ ஓரிடத்தில் நின்றதென்ன சொல்லு கிளியே சொந்த பந்தம் யாருமின்றி வந்த கிளியே ஒரு சொந்தம் இப்போ வந்ததென்ன வாசல் வழியே வேறு விட்டு அலங்கண்ணு வானம் தோட பாக்குது வானம் தோடும் ஆசையிலே மெல்ல மெல்ல பூக்குது பூவா பூக்க வச்ச மாமன் அவன் யாரு பாடுகிற பாட்டுலதான் நீயும் அத கூறு யாரிடத்தில் உன் மனசு போச்சு நூலை போல உன்னோடம்பு ஆச்சு பூங்குயிலே பூங்குயிலே கேளு நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு அண்ணா காலம் போன காலத்துல நீ சைக்கிள் ஓட்ட ஏய் என்ன பயங்கர போட்டியா இருக்கே உங்க ரெண்டு பேருக்கா ஆனா உனக்கு எப்படி தெரியுமா இருக்கு 200 சென்டிமீட்டர் டங்கின்னு இருக்கு இந்த பிள்ளை பார்த்தோன்னா உனக்கு நோக்கம் கிளம்ப இருக்கட்டும் தங்காய் அண்ணே நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்த நாரத மகாமுனி வந்திருக்கிறாரமா ஆர்த்த முகர்ஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு ஆமா சுவாமியை பாத்தீங்களா பார்த்தமா ஆசீர்வாதம் வாங்குனீங்களா வாங்கணும் நீங்க வாங்கின மட்டும் போதுமா ஆஹா. நானும் வாங்கணுமா இல்லையா அழைத்துறேன் சாமி அழைத்து வாரு சாமி வருக 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 சாமி வருக ஹலோ ஹலோ சும்மா இரு புரோரனா பொளந்துருவே பொளந்து பேசாம இரு உங்க 3 பேரும் எடுத்து அவதி எங்க முதல்வர் பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கவா இருக்கட்டே அவங்க இருக்கிறனால தான் நாடகம் நல்லா இருக்கு நான் நீங்க 3 பேரும் எப்படி தெரியுமா உட்கார்ந்திருக்கீங்க அகதி தப்பிச்சு வருவாங்க பாரு அது மாதிரி உண்மையா அப்புறாணி மாதிரியே உட்கார்ந்திருக்கீங்க அப்ப எனக்கு சென்ட் பண்ணி விடு நம்பர்ல சரி தங்காய் அண்ணே. நாரதர் மகாமுனி வந்து நீங்க உள்ள போய் காவல பாருங்க நான் ஆசீர்வாதம் உன்னை நம்பி இந்த ஊரை நான் கொடுத்து உடனே போயிருவியா நாரதர் விட்டு போறோமே சரி ஒரு வரம் கேட்டு போவோம் நீங்க அங்கிட்டு எடுத்துக்க நாங்க இங்க பாத்துக்கிறோம் நீ வாமா உனக்கு என்னமா வர வேணும் பேச விட மாட்டேன் அந்த பிள்ளை நீ நான் பிச்சு விட பிச்சு நீ பேசுறேன் சுவாமி. உனக்கு என்னமா வர வேணும் எனக்கு ஒண்ணே ஒண்ணு வேணும். பாத்தியா இவ்வளவு நேரம் அந்த பிள்ளை வாயை நீ கட்டி வச்சிருக்க கேளுமா தரேன் உனக்கு என்ன வேணுமா கேளு தரேன் என்ன கேட்டாலும் என்ன வேணா கேளு தரேன் சுவாமி. என்னமா எனக்கு அப்பப்ப வந்துட்டு போகுது. அட இந்த வசனத்தை இந்த ஆளு சொன்னா கூட பரவாயில்ல நீ ஏமா சொல்ற என்னமா வருது சொல்லுமா ஆமா சுவாமி. அப்பப்ப வந்துட்டு இதெல்லாம் உன் பாடத்துல எனக்கு இருக்காமா ஒண்ணே ஒண்ணு கொடுத்தீங்கன்னா போதும். என்னமா கேளுமா அந்த ஒண்ணு என்னன்னு மட்டும் கேளு அப்ப என்ன வந்துட்டு போகுதுன்னு கேட்க மாட்டியே. நீதான் சரி என்ன வந்துருப்பா அதான் சொல்லு அண்ணா எக்கோ வேணாம் எக்கோ காட்டி கேளுமா சுவாமி. என்னமா ஏன் ரொம்ப வெக்கப்படுது இந்த பிள்ளை இல்ல வெக்கலாம் இல்ல கஷ்டப்பட்டு படிக்கிறேன். ஆ பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். சரி. பாதி வருது பாதி வர மாட்டுது வந்துட்டு போயிருது. அத சொல்ல வரியா இன்று முதல் உன் வாயில 1000 பாட்டு ஒலிக்கட்டும் அப்படி உள்ளதுல இந்த பிள்ளைய இப்ப இது எல்லாமே உன் படத்துல இருக்கா சரி இருக்கட்டும் உனக்கு என்ன பாவற வேணும் என்னதான் சாம புடின்னு போகுது நீ உள்ள வாமா இந்த நான் பார்த்து அனுப்புறேன் என்ன வேணும் கேளு ஆனா நீங்க கேட்கறத விட இந்த 3 பேர் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பார்த்தீங்களா என்ன சாமி என்னப்பா கேளுப்பா இந்த பணியிலையும் ஆமா கொட்டதெல்லாம் கத்தி டேய் என்னத்தான் மஞ்சள் பைய கட்டிக்கிட்டு எடுத்துக்க எங்கே தப்புற பால் பாட்டைக்கெல்லாம் தூக்கிட்டு பிள்ளைய படுக்க போடுத்தா இங்க பார்த்தா சாமி என்னப்பா கேளுப்பா ஒரு உயர்வா சொல்லுங்க உயர்வா உன்னை உயர்த்துறதுக்கு உண்மையிலே அது நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை அழ வைக்கிறது ரொம்ப சுலபம் ஆனா ஒரு மனிதனை சிரிக்க வைக்கிறது அதே வள்ளியம்மா வார்த்தை தான் உன்னை பார்த்தாவே சிரிப்பு வருதுன்னு அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு உண்மையை புண்ணியம் பண்ணிருக்கணும் அதுபோல் அந்த திறமை
அது இறைவன் அருளால பரிபூரணம் உன் வாழ்நாள் முழுக்க நிலைத்திருக்கட்டும். உங்களை வாழ்த்த வயசு இல்லைனாலும் போட்டிருக்க வேஷம் வாழ்க பல்லாண்டு. போயிட்டு வாங்க. வந்தாரை வரவேற்பு. இன்னும் உயர்த்தி பேசுங்க. இதுக்கு மேல என்ன உயர்த்தணும்? ஆமா, 4 கவியாவது நறுக்குன்னு பேசணும். கண்டிப்பா உயர்த்துறேன். இந்த நலிந்து வரக்கூடிய இந்த நாடக கலையை 40 ஆண்டு காலமா நீ கட்டி காப்பாத்துறனா உனக்கு இந்த ஊர்ல செலவச்சா. நான் நாடகத்துல நடிச்சு கிட்டத்தட்ட 70 வயசு ஆன மாதிரி நான் பென்ஷன் வாங்குற மாதிரி சொல்லிக்கிறேன். பாரம்பரியமா உங்க ஐயா இருந்து நடிக்கிறீல்ல, உங்க அனுபவத்தை குறிப்பிடுறேன். உங்களை வாழ்த்த வயசு இல்ல, நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு வாங்க. இன்னும் உயர்வா போங்க. போப்பா. எதிர்பார்க்க போயா போடா வெண்ண போட. இத முதவே சொன்னா போக மாட்டேனா? வந்தாரை வரவேற்க வேண்டும். வரவேற்க பாருங்க. வரவேண்டும் சுவாமி வரவேண்டும், அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். வரவேண்டும் சுவாமி வரவேண்டும், அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். மகிழ்வோடு உம்மை குறமகள் தொழுதேன், இது நாளில் உமது அருள் வேண்டும். வரவேண்டும் சுவாமி வரவேண்டும், அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். கோலம் கொண்ட முனியே பொது நலம் காணும் உமது பணியே. எதிர்காலம் அறிந்த மாமுனியே திருப்பாதம் பணிந்தோம் தவமணியே. எதிர்காலம் அறிந்த மாமுனியே திருப்பாதம் பணிந்தோம் தவமணியே. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். எங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசி தர வேண்டும் சுவாமி. சிறப்பான ஒரு வரவேற்பு உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமையாகும். இது என்னுடைய வாழ்த்து உங்களுக்காக வள்ளி நாயகம். போலே புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணின் மணியே, உயிரே உயிரின் ஒளியே, போலே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பூங்காட்டிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. மூங்கிலே வரும் சங்கீதம் போல் சிரிப்பது காவியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 நான் காணுவேன். மகளே என்னை பார்மகளே உயிரின் மொழி நீயே. பூ போலே புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. வாழ்க மகளை வாழ்க, சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க. நன்றி என மனதாறு உங்களை வாழ்த்தி உங்களை பற்றிய விவரங்களை அண்ணன் வாயிலாக நான் கேள்வி வச்சிருந்தாலும் முன் வாயிலாக உன்னை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். வள்ளி நாயகம் கேட்கலாமா? கேளுங்கள் சுவாமி. கதையின் மொழி படிதோ. பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, நீ வாழ்ந்திருக்கும் நாடெது சொல்.
நிலைத்தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி நாடுமடை நாடு என்பார் பூமி. கதைப்படி கேட்ட கேள்விக்கு கதை பாடல் மூலமாக அற்புதமான ஒரு பதில் பாட்டு, வாழ்த்துக்கள். ஆனா இது என்ன சபைன்னு தெரியுமா வள்ளிநாயகம்? இந்த சபைக்கு பேர் என்ன தெரியுமா? இது பேரு தர்க்க சபைன்னு பேரு. தர்க்க சபைன்னு பேர். முன்னாடிலாம் இந்த தர்க்க அந்த சந்திப்புல வெறுமனே பாடல் மட்டும்தான் இருக்கும். ஆமா. ஆனா அந்த பாடல்ன்றதை மாத்தி அது தர்க்கம் பேச்சுன்ற கொண்டு வந்தது நமக்கு முன்னாடி இருந்த இத்தனை முன்னோர்கள். ஆமா. வரிச்சு பழனி பையாவா இருக்கட்டும், சித்ராதேவி அம்மா இருக்கட்டும், இன்னும் நிறைய அறிவாளிகள் தான் இந்த தர்க்கம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதனால தர்க்கம்னு ஒன்று வந்துட்டா பேசுறதுக்கான விவரம் கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா இருக்கு. ஏதேனும் ஒரு விவரம் தெரிந்துதான் தானே வந்திருக்க முடியும். அதனால அப்படியான விவரங்களை பேசுவதற்கு நான் தயாரா இருக்கேன். நீ தயாரா இருக்கியா? விவரம் கேட்டா பதில் சொல்லுவியா? இப்ப விவரங்கள்னா எப்படி, கதைக்கு உட்பட்ட விவரங்களா இல்ல கதைக்கு அப்பாற்பட்டா? என்னமா? இல்ல மேலும் விவரங்கள் பேசணும்னு சொன்னீங்களே, கதைக்கு உட்பட்டா கதைக்கு அப்பாற்பட்டான்னு கேட்டேன். இல்ல நான் கேட்கறேன்ட்டேன், அதுக்கு நீ சரின்னு சொல்லாம திருப்பி நீ ஒண்ணு கேட்கற. என்ன கேட்டேன்? கதைக்கு உட்பட்டா கதைக்கு அப்பாற்பட்டான்னு. ஆமா. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிற நீ? இல்ல கதைக்கு உட்பட்டுனா இப்ப நீங்க பாடின பாடல் மாதிரி கதை பாடல் நிறைய இருக்கு. சரி. அதெல்லாம் பாடணும் அப்படின்னா அது கதைக்கு உட்பட்டே போய்கிட்டு இருக்க விஷயம். இதை ஏத்துக்கிறேன். கதை பாடல் பாடி கதையை நடத்துறது கதைக்கு உட்பட்டு, இதை ஏத்துக்கிறேன். கதைக்கு அப்பாற்பட்டு நீ என்னது? அது கதைக்கு அப்பாற்பட்டா ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பத்தி பேசணும் அப்படின்னா அது கதைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்போ உன்னுடைய கருத்து இந்த தர்க்க சபையில ராமாயண மகாபாரதம் பேசினா கதைக்கு அப்பாற்பட்டது. ஆமா. ஆமா. டேய், நான் என்னுடைய இந்த அனுபவத்தில் எத்தனை வள்ளிகளை பார்த்துருக்கேன். சிலர் பாடுவாங்க, பேச்சு வராது, பேசுவாங்க, பாட்டு வராது, பாடுவாங்க, பேசுவாங்க, ஆட்டம் வராது, பாடுவாங்க, பேசுவாங்க, ஆடுவாங்க, மேடை அம்சம் இருக்காது. ஆனா இறைவன் அருளால நல்ல பாட்டு, நல்ல பேச்சு, நல்ல ஆட்டம், நல்ல மேடை பொருத்தம், இதெல்லாம் ஆண்டவன் குறைவில்லாம கொடுத்துருக்கேன். நன்றிப்பா. என்ன மன வளர்ச்சியை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டேன். அதாங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப மன வளர்ச்சி இல்லாம என்ன பேசுறேன் சொல்லுங்க. ஒரு வள்ளி ஒரு மேடையில எதை பேசுறன்றதை விட எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. தவறா நெல்ல கொட்டிட்டா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. அதை நீ தான் யோசிச்சிருக்கணும் முதல்ல. என்ன தவறா என்ன அறிவுல ஒரு தர்க்க சபையில ராமாயண மகாபாரதம் பேசுறது கதைக்கு அப்பாற்பட்டு நீ சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ராமாயண மகாபாரதம் பேசியிருப்பாங்க. இப்ப அவங்க பேசுறது எல்லாமே கதைக்கு அப்பாற்பட்டுங்கிறியா? அப்படி கிடையாது சுவாமி. இப்ப நடக்கிற கதைக்கு ராமாயண மகாபாரதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் சம்பந்தம் இல்லைங்கிற? அதனால நான் கேட்டேன் கதைக்கு உட்பட்டா கதைக்கு அப்பாற்பட்டா. அதுவே தப்பு தானே முதல்ல. இப்ப நீ வள்ளி தானே. இப்ப ஏமா திருக்குறள்ல வள்ளுவர் என்னமா சொல்லியிருக்காரு அப்படி நான் கேட்டேன்னு வச்சுக்கவே, நீ திருப்பி கேட்கலாம், எங்க நம்ம வள்ளி நாரதர் எப்ப சந்திச்சோம்? திருக்குறள் அதுக்கு அப்புறம் தானே உருவாச்சு, இன்னும் உருவாகவே இல்லையே, எப்படி நீங்க கேட்கலாம்? அப்படி நீங்க கேட்டா நீ அறிவாளி. முக்காலமும் எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. நடந்து முடிஞ்சது நடக்கிறது உனக்கு தெரியும், நடக்க போறது என்னன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப நான் திருக்குறளோ ஒரு நாலடியாரோ ஒரு ஆசார கோவையோ நான் கேட்டேன்னா நீ சொல்லலாம் இது நம்ம கதையிலே கிடையாது, கதைக்கு அப்பாற்பட்டு எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னு கேட்டுனா உன் கருத்தை நான் மனசார ஏத்துக்கிட்டு இருப்பேன். உங்க அப்பா நம்பிராஜன் தானே? ஏமா ஒருவனுக்கு ஒருத்தியாக ஒரு மனிதன் இப்படித்தாம வாழணும்னு ஏன் உங்க அப்பா நம்பிராஜன் உனக்கு ராமனை பத்தி சொல்லி இருக்க மாட்டாரா? சொல்லி கொடுத்தாங்களே. சொல்லியாருல ராமனை பத்தின கதை திருக்குறள்ல வருது உனக்கு? எதுல வருது? ராமாயணத்துல வருதுல. அப்ப ராமாயணம் உனக்கு தெரியும்ல? தெரியும். அதை பேசுனா அப்படி கதைக்கு அப்பாற்பட்டாங்க. இல்ல உலகத்தை சமநிலைப்படுத்துவதற்காக கண்ண பரமாத்மா அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை சமநிலைப்படுத்தினாருமா? ஏன் உங்க அப்பா உனக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரா? சொல்லி கொடுத்தாங்களே. இப்ப அது மட்டும் நாலடியார்ல வருது உனக்கு? இல்ல மகாபாரதத்துல வருது. அப்புறம் மகாபாரத ராமாயணம் உங்க அப்பா சொல்லி கொடுத்தானே உனக்கு அமைச்சிருக்காரு. அதை கேட்கறது எப்படி கதைக்கு அப்பாற்பட்டாங்க? இங்க பாரு, உனக்கு தெரியல, நீ படிக்கல அப்படின்றதுக்காகலாம் நீ அப்படி சொல்லக்கூடாது. ராமாயண மகாபாரத கதைக்கு அப்பாற்பட்டு தெரியலன்னா சொல்லிரு, நான் கதையை நடத்தி போயிட்டே இருக்கேன். இந்த தெரியாம அப்படியே மாதவனை பார்த்தோன்னு பயந்துகிட்டோம் அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. யாருக்கு கொம்பு ஒண்ணு முதல்ல குத்தி கிழிக்கிறது. சரி நான் இப்ப சொல்றேனே, உங்களுக்கு ஒருவேளை அப்படி ஒரு எண்ணம் இருந்தா என்ன அப்படி ஒரு எண்ணம்னா? இல்ல நான் பயந்துகிட்டு தான் உங்களை இப்பெல்லாம் கேட்க கூடாது, கதைக்கு அப்புறப்பட்டு கேட்க போறீங்களோ அப்படி நினைச்சுக்கிட்டு நான் நிக்கிறேன். நீங்க நினைச்சா இப்ப சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, பதில சொல்லுங்க. இந்த அறிவு முதல்ல இங்க வச்சு ஏன் கேட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? எதை வேணா கேளுங்க, நான் சொல்றேன்னு. ஏன் கதைக்கு உட்பட்டா கதைக்கு அப்பாற்பட்டான்னு கேட்டதுல சரி, இப்ப எப்ப நீ இவ்வளவு வீம்புக்கு பேசுனியோ நான் கதைக்கு அப்பாற்பட்டு கேட்கிறேன். நான் கதைக்கு உட்பட்டு நீங்க பேசலாம் இருந்தேன், கதைக்கு அப்பாற்பட்ட பேசுவோம். நீ யாரை வணங்குற? முருகப்பெருமானை வணங்குற. முருகனை வணங்கி தானே காவலுக்கு வந்திருக்க. முருகனுக்கு எத்தனை படை வீடு? 6 படை வீடு. நீ 5 சொன்னா கதைக்கு உட்பட்டது. ஏன் 6ன்னா? நீங்க தான் கதைக்கு அப்பாற்பட்டு பேசலாம்ன்றீங்களா, அப்ப 6 படை வீடுன்னு சொல்ல முடியும். இதுக்கு இன்னும் கீழே இறங்குவோமே. முருகனுக்கு எப்ப 6வது ஒரு படை வீடு உருவாகுதுன்னா எப்ப முருகன் உன்னை கட்டினாரோ அதுக்கு அப்புறம் தான் 6வது படை வீடு. அப்ப ஒரு வள்ளி 6ன்னு சொல்லவே கூடாது. அதத்தான் சொல்றீங்க, அதுதான் வரேன். அப்பாற்பட்டுட்டீங்க. கதைக்கு அப்பாற்பட்டு சொன்னதுனால நீ இந்த வரேன்னு தெரியுது. சரி, முருகனை பத்தி உனக்கு என்ன தெரியும்?
என்ன தெரியணும்? இப்ப சிவனுடைய வீடுகள் என்னன்னு நீ வகைப்படுத்துவ? பஞ்சபூத ஸ்தலங்கள்னு. பஞ்சபூத ஸ்தலங்கள். பெருமாளுடைய வீடுகளை அது பெருமாளுடைய ஆலயங்களை எப்படி சொல்லுவாங்க? திவ்ய தேசம்னு சொல்லுவாங்க. உன் குலக்கடல் முருகப்பெருமான்ட்ட அதை என்னன்னு சொல்லுவ? அது படை வீடுகள்னு சொல்லுவாங்க. 6 படை வீடுகள். இப்ப சிவனுடைய பிள்ளை தானே முருகன். ஆமா. சிவனுக்கு எத்தனை பிள்ளை? சிவனுக்கு மொத்தம் 5 பிள்ளைங்க இருக்கு. யாராரு? வீரபத்திரர், காலபைரவர், விநாயக பெருமான், முருகப்பெருமான், ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய 5 பிள்ளைங்க இருக்கு. உனக்கு அஸ்திவாரத்தை போட்டு தான் அமைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சில பேர் 3 நிப்பாட்டிக்குவாங்க. விநாயகர், முருகன், ஐயப்பன். பின்ன காலபைரவர், வீரபத்திரர் யாருடைய விடவில்லை. அதனால பரவாயில்ல, நீ விவரத்தோட பேசுற, சந்தோஷம். இப்ப சிவனுடைய பிள்ளை முருகன். ஆமா. மாற்று கருத்து இருக்கா உனக்கு? மாற்று கருத்து கிடையாது. சரி, இப்ப முருகன் பிள்ளை. முருகனுக்கு பிள்ளையா? என்னம்மா சிவாஜி செத்துட்டாரு மாதிரி கேக்குற? முருகனுக்கு எங்க பிள்ளை இருக்கு? முருகனுக்கு பிள்ளையே கிடையாது. தயவு செஞ்சு இந்த முகத்தை மட்டும் சிரிக்கமாது. நீ என் போட்டோக்கு சிரிக்கும் போது எனக்கு அவ்வளவு எரிச்சலா வந்துச்சு. இதுல வேற கேள்விக்கு வேற நீ சிரிக்கிற. நீ முறைச்சுகளோட நில்லு. எனக்கு பஞ்சாயத்து இல்ல. சிரிச்சாவே அப்படி பத்திக்கிட்டு தான் வருது. உங்களை பார்த்தா கூட தான் எனக்கு எரிச்சலா வருது. ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல வக்கில்ல, சிரிக்கிற வெக்கம் இல்லாம. முருகனுக்கு எங்க பிள்ளை இருக்கு? என் பிள்ளை இல்லன்றியா? பிள்ளை எங்க இருக்குன்னு தான் கேக்குறேன். அப்ப நீ படிக்கலன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. படிக்கல எப்படி நீங்க சொல்ல முடியும்? படிச்சா சொல்லிருப்பேல. அது இல்லாத விஷயத்தை உன்னை கேட்டு இதுக்கு என்ன பதில்னு கேட்டா பதிலே வராது. நீ சரிங்களா? ஏமா இந்த வாய் தான் சொல்லுச்சு கதைக்கு அப்பாற்பட்டு நான் பேசுவேன்னு. கதைக்கு அப்பாற்பட்டு நீ தெரிஞ்சிருந்தேன்னா முருகனுக்கு பிள்ளை இருக்க தெரியணும்ல. கேட்பாங்கல்ல, ஏமா முருகனை வணங்கி வந்த நீ முருகனை பத்தி தெரியலையேமா, நீ எல்லாம் ஏமா வள்ளி வேஷம் போட்டு வர்ற, பேசாம சித்தால் வேலைக்கு போக வேண்டியதானே? யார் நான் கேட்க மாட்டேன். ஆனா உண்மையிலே உங்கள்ட்ட வந்து நின்று பேசுறதுக்கு அந்த வேலைக்கு கூட போலாம்ல இருக்கு. ஏன் நீ வர்றேன்னு கேக்குறேன். கேள்விக்கு பதில் தெரியாதுக்கு நீங்க என்ன வேலை கேக்குறேன்? எந்த புராணத்துல இந்த லட்சணத்துல கதைக்கு உட்பட்டு கதைக்கு அப்பாற்பட்டான். உங்களுக்கு என்ன, நான் கதைக்கு உட்பட்டா கதைக்கு அப்புறப்பட்டான்னு கேட்டது பிரச்சனையா, இல்ல நான் வள்ளியா வந்தது உங்களுக்கு பிரச்சனை? ரெண்டும் தானே வச்சுக்கவே. இப்ப முருகப்பெருமானுக்கு பிள்ளை இல்லைன்ட்டு இருக்குன்னு நான் நிரூபிச்சா நீ என்ன பண்ற? சரி நிரூபிங்க. இருந்தா நிரூபிங்க. ஏத்துக்கிற மாதிரி இருந்தா ஏத்துக்கிறேன். ஆமா, எனக்கு வேற வேலை பொழப்புல உனக்கு தெரியாத உனக்கு தெரிய வச்சு அப்படியே உன்னை மேம்படுத்த வந்திருக்கேன். அப்படி கிடையாது இல்லங்க, நான் இல்லையேன்னு சொல்றேன், நீங்க இருக்குன்னு சொல்லும்போது நிரூபிச்சா நீ உள்ள ஓடி போயிரு. வள்ளியே வேணாம், நான் வள்ளி இல்லாம நான் கதையை நடத்திக்கிறேன். சரி சொல்லுங்க. நிக்க மாட்டேன், நான் உள்ள போயிரேன் சொல்லு. முருகனுக்கு மட்டும் பிள்ளை இருக்குங்கறத நீங்க நிரூபிச்சிருங்க. நீங்க என்ன சொல்லலாம் நான் கேக்குறேன். பேச்சு மாற மாட்டியே. பேச்சு மாற மாட்டேன். இப்ப சிவன் தான் ஆதியில உருவானவர். ஆமா. சிவன்ல இருந்து ஒவ்வொரு சமயங்களாக பிரிந்தது. நெத்தியில திருநீர் இடுவ முடி சார்ந்த மண்ணு, இறுதியில் பிடிசா மண்ணு, நெத்தியில திருநீரிட்டார் யார் கட்டாரும் உருவாக்குனது சிவபெருமான். இப்ப முருகனை பத்தின கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன புத்தகம் படிக்கணும்? முருகனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கந்த புராணம் படிக்கணும். விநாயகரை பத்தி விநாயகர் புராணம் படிக்கணும். சிவனை பத்தி படிக்கணும்னா மொத்தம் 3 புராணம் படிக்கணும். என்னென்ன? சிவபுராணம் படிக்கணும், திருவிளையாடல் புராணம் படிக்கணும், பெரிய புராணம் படிக்கணும். இது 3 படிச்சா சிவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவனை பத்தி சிவபுராணத்தை படிச்சீனா அவருடைய வரலாறு இருக்கும். ஆமா. பெரிய புராணம் படிச்சனா சிவனை 63 நாயன்மார்கள் அடியார்களை குறிக்கக்கூடிய கதை. அந்த அடியார்களுக்கு சிவன் எப்படி வரம் கொடுத்தாருன்னு இருக்கும். திருவிளையாடல் புராணம் படிச்சேன்னு வச்சுக்கவே, அதுல வந்து சிவன் மதுரை எம்பதியிலே என்னென்ன திருவிளையாடல் செய்தார், 64 திருவிளையாடல்களை அதை குறிக்கக்கூடிய நூலா இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒண்ணு தெரியுமா? என்ன ஒண்ணு தெரியுமா? புரியலையே. அல்லமா அதுல ஏதாச்சும் ஒரு திருவிளையாடல் பத்தி தெரியுமா? சரி கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன். அந்த இடத்துக்கு அப்புறம் வரேன். முதல்ல நீ கேட்டு கேளு. எப்படி பிள்ளை இருக்குன்னு சொல்வீங்க, முதல்ல அந்த இடத்துக்கு வரேன். இப்ப மதுரையில சிவபெருமான் தோன்றினார். யாரா? சொக்கநாதராக. சொக்கநாத பாண்டியனாக. சொக்கநாத பாண்டியனா சிவன் தோண்டிட்டார். அப்ப அவருக்கு பொண்டாட்டிய மீனாட்சி வந்தாலே, அது பார்வதி தேவி மீனாட்சி அன்னை சக்தி மீனாட்சியா. இப்ப சொக்கநாதர் சிவபெருமான், சக்தி மீனாட்சி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பிள்ளை இருக்கா? இருக்கு. யாரு? அதான் உக்கிரபாண்டியன் அப்படி சொல்லக்கூடிய. உக்கிரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய. உக்கிரபாண்டியன் தான் பேர். உக்கிரபாண்டியன் தான். ஆமா. அது இப்ப சிவன் வந்து சொக்கநாதர் அவதாரம் எடுத்துறாருல, மீனாட்சியா சக்தி அவதாரம் எடுத்துறாருல. அப்ப பிள்ளை மட்டும் சும்மா வந்திருக்கோம் இல்ல. யாரு பிள்ளையாக பிறந்தார்? மீனாட்சி அம்மனை முருகப்பெருமானிடம் கேட்டு வேண்டி வரம் வாங்கி அந்த முருகப்பெருமானை மீனாட்சி குழந்தையா பிறந்தார். அவர்தான் உக்கிரபாண்டியன். நல்லா கதையை கவனிக்கணும். சக்தி என்ன சொல்றா? ஏப்பா முதல்ல நீ சூரன் அழிக்க தோன்றிய பொழுதுதான் நீ ஏன் வயிற்றுல பிறக்கல, நான் இல்லாம நீ தோன்றிட்ட, நீ என் கருவில் சுமந்து நான் உன்னை பெற்றெடுக்க வேண்டும். யார் வரங்கட்டா? மீனாட்சி போய் வரங்க. மீனாட்சி வரங்கட்டா. அப்படி மீனாட்சி வரங்கட்டதுனாலதான் கருவில் சுமந்து உக்கிரபாண்டி என்ற முருகனை யாரு பெத்தா? மீனாட்சி அம்மன் பெத்தெடுத்தாங்க. இப்ப முருகன் பிறந்துட்டாரு. முருகன் கல்யாணம் பண்ணாரா? கல்யாணம் பண்ணாங்களே. யார கல்யாணம் பண்ணா? காந்திமதின்னு ஒரு பெண்ணை திருமணம். அப்ப காந்திமதி அந்த அம்மா யாரு? அந்த அம்மா வந்து தெய்வயானியுடைய அம்சம், அவதாரம். உண்மையில உன்னை பாராட்டுவேன். ஏன்னா கதைக்கு இவ்வளவு நீ படிச்சிருக்கேன்ற பொழுதே நான் கூட எதுவும் தெரியாம நீ இப்ப மண்ணு முட்ட மாதிரி மொத்த கதையை நான் சொல்லி உன் வாயை பிடுங்கலாம் பார்த்தேன். ஆனா கதை படிச்சிருக்கேன், நான் மனசார வாழ்த்துறேன். உக்கிரபாண்டியன் பிறந்த முருகன், காந்திமதின்றது யாருன்ற? தேவயானியுடைய அம்சம். தெய்வயானுடைய அம்சம். இப்ப இந்த உக்கிரபாண்டி என்ற முருகனும் காந்திமதி என்ற தெய்வயானையை கல்யாணம் பண்ணாங்களா? பண்ணாங்களே. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிள்ளை இருக்கா? இருக்கே. யாரு? விக்ரமபாண்டியன். இப்ப முருகன் தான் உக்கிரபாண்டியன். அவருக்கு யாரு பிள்ளை? விக்ரமபாண்டியன். அப்ப முருகனுக்கு பிள்ளை இருக்குல்ல? ஏமா இப்போ இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு முருகனுக்கு பிள்ளை இருக்கு, முருகன் அவருக்கு பிள்ளை இல்ல. வாய்களையே பேசுன. இப்ப உன் வாயிலான சொல்ற
மதுரை எம்பதியில் திருவிளையாடல் புராணத்துப்படி சிவன் தான், சிவனுக்கு பிள்ளை முருகன் தான், முருகனுக்கு பிள்ளை இருக்கு விக்கிரம பாண்டியன்னு பேர் முதல் கொண்டு சொல்ற. அப்புறம் என்ன அறிவு வேணா நான் தூங்கிக்கிட்டு நின்றியா? இல்ல அப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறேன்னா சுதாரிக்கணும். நான் நினைச்சது ராமாயண மகாபாரதம் அப்படி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். திடீர்னு முருகனுடைய பிள்ளை என்ன வான் ஜவுடாலுக்கு நீ ராமாயண மகாபாரதம் எதிர்பார்த்தா எனக்கு அதை பேசுறேன். எனக்கு எந்த சட்டம் இல்ல. ஏன் அதை பேசக்கூடாதுன்னு இருக்க? எதை வேணா பேசுவேன். நீ தான் கதைக்கு அப்பாற்பட்ட இல்லையா? நான் உங்களை கேக்குறேன். என்ன? இப்ப ராமாயணத்துடைய கதாநாயகன் யார சொல்லுவீங்க? எது? ராமாயணத்துடைய கதாநாயகன் ராமபிரான். இப்ப கதைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு கதாநாயகன் ஒண்ணு இருப்பார். கதாநாயகன் ஒருத்தன் இருந்தா வில்லன் ஒருத்தன் இருப்பான்ல. எதிரி யாரு? ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன். மகாபாரதம் இருக்குல்ல, மகாபாரதத்துல கதாநாயகன் யார சொல்லுவீங்க? அது கண்ண பரமாத்மா. வில்லன் யார சொல்லுவீங்க? அது கம்சனை சொல்லலாம். நிறைய வில்லன்கள் இருக்காரு. ஆனா அந்த கதையில முழுக்க முழுக்க எல்லா சூழ்ச்சியுமே செய்து ஒரு காரியத்தை வெற்றி அடைய வச்சது அது கண்ண பரமாத்மா தான். அப்படி பார்த்தா வில்லனும் அவர் தான், கதாநாயகன் அவர் தான் வச்சுக்கோங்களேன். இப்ப கிருஷ்ணருடைய மனைவி சீதை இருக்காங்கல்ல, அப்ப கிருஷ்ணருடைய மனைவி என்னாச்சு? நீ எல்லாம் வள்ளி தானா இல்ல வேற எதுவும் வேலைக்கு வந்தியா நீ? ஏன் என்னாச்சு? அடிப்படை அறிவு கூட இல்லைன்னா என்ன ஒரு நேரத்தில் என்னமா மாறடிக்கிறேன் நான்? என்ன இப்பதான் கதையே பேச ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க? திருவிளையாடல் புராணம்லாம் நீ வாய்களே பேசுற. காந்திமதி அவுக, மீனாட்சி இவுக இதெல்லாம் பேசுற. ராமாயண மகாபாரதம் படிக்கல கோட்டை விட்டுட்ட. ஏன் என்ன கதையை என்ன சொல்லவே ஆரம்பிக்கல? தூங்குற பச்சை புளி எழுப்பி கூட கூட சொல்லுமா ராம முன்னாடி சீதைன்னு? இப்ப நான் என்ன சொன்னேன்? தப்பா சொல்லிட்டேனா? ராம முன்னாடி சீதைன்னு நீ சொன்ன? நீ வேற என்ன சொன்னேன்? வேணா வீடியோ மறுபடியும் ஓட்டி பார்த்து உன்னை உள்ள அமைச்சிடலாமா உன்னைய? முதல்ல பேசுறது யோசிச்சு பேசு சரியா? என்ன சொன்னேன்? சரி சனியன் தொலைதுன்னு விட்டுரும். கதையை மறுபடியும் சொல்லு. ராமன் மனைவி சீதை. வா அடுத்த இடத்துக்கு வா. நான் என்ன சொன்னேன்? தவறாதுன்னு சொல்லிட்டேனா? சொன்னீங்க. என்ன சொன்னேன்? கிருஷ்ணரோட மனைவி சீதைன்னு சொன்னீங்க. கிருஷ்ணருடைய மனைவி சீதைன்னு சொன்னா ஆல்ரவுண்டுக்காரன் நீங்க தான் சாட்சி. கவனிச்சல இல்லையா? யார சொன்னுச்சு? கிருஷ்ணர் மனைவி யாருன்னு சொன்னுச்சு? உண்மையாது? நீ அந்த அம்மா அறிமுக காட்சியில் அந்த அம்மா பேசல சில்லறை சதற விட்டிய. ஏன் தப்பா பண்ணல? புத்தி சொல்லுங்க. சரி இப்ப நான் கேக்குறேன், கிருஷ்ணருடைய மனைவி சீதைன்னு நான் தான் சொன்னேன், அது தவறுங்கிறீங்களா? ஏன் சார் தவறுங்கிறீங்களா? உங்களை தான் கேக்குறேன், தவறுங்கிறீங்களா? எனக்கு புரியல. ஒருவனுக்கு ஒருத்தியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய அவதாரம் தானமா ராமனும் சீதையும். கண்ணபரமாத்தாவுக்கு மனைவி இருக்கு, பாமா ருக்மணி ஜாம்பவினி என்ற மனைவி இருக்கு. ஆனா அதுல சீதைன்ற பேர்ல யாரும் கிடையாது. நல்லா யோசிச்சுக்க. இல்ல ஒருவேளை சீதைன்ற பேர்ல வேற பொண்டாட்டி இருந்தாலும் சரி ஒத்துக்கலாம். சரி எந்த சீதையை சொல்லலைங்க, நான் கண்ணனுக்கு அந்த சீதை ஒருத்தி இருந்தா நான் அவளை சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சு போயிடலாம். சீதைன்னு ஒருத்தி மட்டும்தான், அது ராமன் பொண்டாட்டி மட்டும்தான். நீ கண்ணன் மனைவின்னு பதிவு பண்ண மன்னிப்பு கேட்டு கதையை தொடரு. இல்ல நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பா சொல்றீங்களா? இப்ப ராமனுடைய அவதாரம் யாருடைய அவதாரம்? இது ராமனுடைய அவதாரம் யாருடைய அவதாரம்? மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான் ராம அவதாரம். கிருஷ்ணர் அவதாரம் யாருடைய அவதாரம்? அது மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான். ரெண்டு பேருமே மகாவிஷ்ணுடைய அவதாரம் தானே. ஆமா. அப்ப ராமன் மனைவி சீதைன்னு சொன்னா என்ன, கிருஷ்ணருடைய மனைவி சீதைன்னு சொன்னா என்ன? அவதாரம் வேற வேற இல்லமா? எப்படிங்க அவதாரம் வேற வேற இல்ல? அப்படி வாங்க இடத்துக்கு. அவதாரம்ங்கிறது வேற, கதாபாத்திரம்ங்கிறது வேற இல்லையா? முருகனுக்கு பிள்ளை இல்லையே தவிர முருகனா அவதாரம் எடுத்த உக்கிரபாண்டியனுக்கு வேணா பிள்ளை இருக்கு, அதை வேணா நான் ஏத்துக்கிறேன். முருகனுக்கு பிள்ளை இருக்கா? இல்ல. அப்ப அவதாரம்ங்கிறது வேற, தெய்வம்ங்கிறது வேற இல்லையா? நீ தெரியாமலாம் சொல்லல, என் வாயை புடுங்கிறதுக்கு என்னை கத்த வைக்கிறதுக்கு கத்த வச்சு நீ பதில் சொல்றது சொல்லியிருக்க. கிருஷ்ணனுடைய மனைவி சீதைன்னு சொன்னா எவ்வளவு கோவம் வந்துச்சு. சரி அப்ப அவதாரத்தைப்படி பார்த்தா அப்படின்னா முருகன்ற உக்கிரபாண்டின்ற அவதாரம் தான். முருகனாவே இருக்கும் பொழுது பிள்ளை இல்லைங்கிற. சரி முருகனை உன் குலக்கடவுள் யாருங்கடா? நீ யாரை சொல்லுவ? முருகனத்தான் சொல்லுவேன். அட முருகன் தான் யார் வேணா சொல்லலாமே. இதை சொல்றதுக்கு எதுக்கு வள்ளினு நீ? நான் தான் சொல்லணும், வேற யார் வரணும்? கந்தனோ கடம்பண்ணோ ஆறுமுகனோ முருகனுக்கு பேருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா. ஒரு வள்ளி இவ்வளவு வினயம் பேசுறீல, இவ்வளவு குறை கண்டுபிடிக்கிறீல, அந்த அவதாரம் வேறு, இந்த அவதாரம் இவ்வளவு வியாக்கியானம் பேசுறீல. நீ சொல்ற பேர்ல முருகனுடைய பேர் வரக்கூடாது, ஆனா அது முருகனுடைய சிறப்பை தான் குறிக்கணும். இப்ப என்ன கேள்வி? முருகனை பத்தின விஷயத்தை. முருகனுக்கு ஒரு வித்தியாசமான பேரை சொல்லுங்க. மங்கை ஏரி. மங்கை ஏரியா? மங்கைமா? மங்கை. மங்கைனா பெண்ணு, மங்கைனா மயில் அர்த்தம். முருகனுக்கு என்ன வாகனம்? மயில் வாகனம். எது மேல ஏறி போவாரு? மயில் வாகனத்துல தான் ஏறி போவாரு. அப்ப மங்கைனா முருகன் வார்த்தை வருதா? அது போல இது பொதுவா புதுசா கேட்கறவங்களுக்கு முருகன் பேர் மாதிரி தெரியாது. மாதிரி வித்தியாசமா கேக்குறீங்களா? ஏதாச்சும் விவரம் நீதே வள வினயம் பேசுறீல சொல்லு. அப்படி வித்தியாசமானா கலியுக கடவுள், கலியுக வரதன் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ஒரு வித்தியாசமான பேர் தான். வீட்டுல நீ வண்டியில ஏறும் போது ஏதாச்சும் வீம்பு பண்ணணும்னே ஏறி வந்தியா? இல்லையே. கலியுக கடவுள் நீ யார சொல்ற? முருகப்பெருமானை தான் சொன்னேன். முருகனை எப்படி நீ கலியுக கடவுள்? அவர் ஏங்க சூரபதமனை அழிப்பதற்காக கலியுகத்துல படைக்கப்பட்டவர் தானே முருகப்பெருமான். அப்புறம் அவரை கலியுக கடவுள் சொல்லாம வேற யார சொல்றது? அம்மா போட்டு சமந்தரம் பேசிட்டு கூடாது. என்ன? முருக சூரனை அழிக்கிறதுக்காக முருகன் தோற்றுவிக்கப்பட்டார். அதை ஏத்துக்கிறேன். எந்த யுகத்துல? கலியுகத்துல.
கலியுகத்துல ஆமாங்க. மொத்தம் எத்தனை யுகம் இருக்கு? 4 யுகம். என்னென்ன? கிரேதா, திரேதா, துவாபரா, கலியுகம். படிச்சிருக்கீல? படிச்சிருக்கேன். கிரேதாயுகத்துல ஹரிச்சந்திர புராணம், ஆமா. திரேதாயுகத்துல ராமாயணம், துவாபரயுகத்துல மகாபாரதம், கலியுகத்துல கந்த புராணம். இப்ப நீ என்ன சொல்ற? 4 யுகத்துல கலியுகத்துல முருகன் தோன்றினார்ன்ற. ஆமா. அப்படி பார்த்தா முருகன் இந்த 3 யுகத்துல வரலையா? இல்ல, ஏங்க கலியுகத்துல தானங்க படைக்கப்பட்டார் முருகப்பெருமான். ஆல்ரவுண்டு. அந்த புள்ள மடக்கும் போது மட்டும் இப்படி சில்ற இப்படி விசில் அடிச்சு கொஞ்சம் மாதிரி விசில் அடிச்சு இல்ல இப்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்கு. ஏன் இப்ப என்ன பண்றீங்க நீங்க? கலியுகத்தில் கடவுள்னு முருகனை சொல்ற, சரி கலியுகத்தில் மட்டும்தான் முருகன் இல்ல, அதுக்கு முன்னாடியே முருகன் வந்திருக்காரு. அப்படின்றப்ப எப்படி நீ கலியுக கடவுள் முருகனை சொல்லுவ? அதுக்கு முன்னாடியே எங்கே வந்தாரு? எங்க வந்தாரு? கலியுகத்துல தானங்க படைக்கப்பட்டார் முருகப்பெருமான். இல்ல, அவர் எப்படி தப்பு. அதுக்கு முன்னாடி எப்படி தப்பு வந்திருப்பாரு? தப்பு. கலியுக கடவுள் அவர்தான். கலியுக கடவுள்னு நம்ம சொல்றோம். கலியுகத்துல சூரனை அழிச்சதுனால பெருமைப்படுத்துறதுக்கா சொல்றோம். ஆகா கலியுகத்தை காக்க வந்த கடவுளே, அது வேற. இந்த அம்மா என்ன சொல்லுது? கலியுகத்துல தான் முருகனே படைக்கப்பட்டாருங்க. தப்பு இல்லையா? அதுக்கு முன்னாடியே முருகன் வந்துட்டாரு. ஆமா வந்தாரு. யாரு இல்லைன்னு சொன்னா? எங்க வந்தாரு? ஹரிச்சந்திர புராணத்துல ஹரிச்சந்திரனுடைய மகனான லோகிதாசனை காட்டுக்கு போகும் பொழுது பாம்பாகப்பட்டது தீண்டி லோகிதாசன் இறந்து போயிடுவார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த பாம்பாக வந்து லோகிதாசனை கடிச்சது அது முருகப்பெருமான் தான். நீ வளர நீ விவரம் பேசுறத பார்த்து உண்மையில நீ அறிவாளியாத்த இருப்பேன் நம்புனேன். ஆனா இப்போ அது ஏமாத்தந்தே ஆகுது. என்ன ஹரிச்சந்திரமான் லோகிதாசனை பாம்பா மாதிரி கடிச்சது முருகன் தான் ஏதாச்சும் ஒரு புராணத்துல சாமி இந்த ஹரிச்சந்திரத்தை இருக்கு, உன்னால நிரூபிக்க முடியுமா? இல்ல, எந்த இதுலயும் கிடையாது. அது வாய் வழி செய்தி. அது அந்த மாதிரி சொல்லுவாங்க. லோகிதாசனே கடிக்கிற அளவுக்கு ஒருத்தன் யார்? அந்த செய்தியை நீங்க கேட்டுக்கிட்டு இன்னொரு யுகத்துல வரமா இதுக்கு முன்னால வந்திருக்காருமான்னு சொல்றீங்களா? நான் சொன்னேன் முருகன் வந்து பாம்பா வந்தா நான் சொன்னேனா? இப்ப நீங்க தானங்க சொன்னீங்க இந்த யுகத்தை தவிர வேற யுகத்துல முருகப்பெருமான் வர்றாருன்னு கேட்டா அப்படின்னு கேட்டேன். கலியுகத்தை விட முன்னாடி வந்திருக்காருன்னு பாம்பா வந்தா முருகன் நான் சொன்னேனா? சரி, அப்ப பாம்பா வரலன்னா அடுத்த யுகமான ராமாயணத்துல ராமனை இக்கரையில இருந்து அக்கறையில கொண்டு விடணும் அப்படிங்கிறதுக்காக குகன்ற வேடன் கொண்டு சேர்த்தாரே, அந்த குகன்ற பேர் இருக்கிறதுனால முருகன் சொல்றீங்களா? அந்த வேடனுக்கு பேர் என்ன? குகன். குகன்ற பேர் யாருக்கு? முருகனுக்கு. குகன்னு ஒருத்தன் பேர் வச்சதுனால முருகனா மாறிடுவானா? அதத்தான் கேக்குறேன். அதனால ஊர்ல எத்தனை பேருக்கு முருகன் பேர் வைக்கிறான்? எல்லாருமே முருகனுடைய அவதாரம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்ல, பேர் வச்சா அது நன்மதிப்பு. அது பதிலா அது எப்படி பதிலாகும்? அதத்தான் கேக்குறேன். அப்ப இதெல்லாம் இல்லனா அப்புறம் எப்படி இதுக்கு முன்னால எந்த யுகத்துல வந்திருக்காரு? தெரியல. அப்ப மன்னிப்பு வேணா கேளு. நான் தெரியலன்னு சொல்லல. நீங்க கேட்டீங்க முருகன் வேற யுகத்துல வந்திருக்காரு எங்கன்னு கேட்டீங்க. நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன். அப்ப எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டு வந்தா நீ 1000 விஷயம் சொல்லு. 1000 விஷயம் தப்பா தானே இருக்கு. சரியா இல்லையில? என்ன தப்பா சொல்றேன்? பாரு, நான் ஏதாச்சும் விவரம் பேசுவான். என் மாமன் வேற, என் மாமன் முத்துகிருஷ்ண மாமாவை நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாதிரி வெதண்டவாதமாவே நீங்க பேசுறீங்க. அதுக்காக சரி விவரம் பேச நினைக்கிறேன். நீ வீம்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க விவரம் பேசுற மாதிரி தெரியல எனக்கு. ஒரு மாதிரி வம்பிழுற மாதிரியே பேசுறீங்க. உனக்கு என்ன விவரமா கேக்குறேன்? என்ன? சிவன் வந்து உன் முன்னாடி நிக்கிறார். அவர் சிவன் தான் எப்படி நீ கண்டுபிடிப்ப? ஜடாமகடம் வச்சிருப்பாரு, புலி ஆடை உடுத்திருப்பாரு, கையில சூலாயுதம் இருக்கும், உடுக்கை இருக்கும், பிறை இருக்கும், கழுத்துல பாம்பு இருக்கும். இதெல்லாம் பார்த்தா சிவபெருமான் நான் தெரிஞ்சுக்குவேன். ஒரு விநாயகர் வந்தா யானை முகத்தோடு துதுக்கியோடு 5 கரங்களோடு தொந்தி பெயரோடு இருந்தா அது விநாயக பெருமான். ஒவ்வொருக்கும் ஒரு உருவம் இருக்குல்ல. முருகனுக்குன்னு ஒரு உருவம் இருக்குல்ல. என்ன உருவம்? கையில வேலாயுதம் இருக்கும், நெத்தியில பசுபதி பாசம்ங்கிற பட்டை இருக்கும், வேல் இருக்கும், மயில் இருக்கும், சேவர் கொடி இருக்கு. இதெல்லாம் வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன் முருகப்பெருமான். அப்படி வந்தா தானே முருகன். அந்த உருவத்தோடு நல்லா கவனிக்கணும். கையில வேலோட, மயிலோட, சேவல் கொடியோட இந்த உருவத்திலே பாம்புன்றிய பாம்பு தலையில கிரீடம் கட்டிட்டு வந்துச்சா? இல்ல குகன்ற வேட கையில படகு செலுத்திருக்க மட்டை இல்லாம கையில வேலை வச்சு ஓட்டிட்டு வந்தானா? இல்ல. அப்புறம் எப்படி அதை நீ பதில் சொல்ற? முருகனாவே வந்தாரு கலியுகத்துக்கு முன்னாடி. நீங்க இப்பதான் கேள்வி அப்படி கேக்குறீங்க. முருகனாகவே எங்கேமா வந்தாரு இப்படித்தானே கேட்டிருக்கணும். முதல்ல என்ன கேட்டாரு? முருகன் வேற எங்கேயாவது வந்திருக்காரா? வேற எதுக்காக வந்திருக்காரா? எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏமா முருகன் வந்தார்னாவே முருகனாகவே வந்தாரா? இதுக்கு மேல உனக்கு எவன் தெரியுமா கேப்ப? முருகனா வந்தாருன்னு சொல்றாங்க உனக்கு. பேச்சனு பாருங்கன்ட்டு நீ மட்டும் பதில் சொல்லாம நீ இந்த இடத்துல போவா. சொல்லு. முருகனாகவே வந்தார். மகாபாரதத்துல ஒரு பெண்ணுக்காக காட்சி கொடுப்பதற்காக வந்தார். ஏன்னா பீஷ்மரை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விரதத்தை எடுத்தார். தன்னோட தந்தைக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக 50 சாட்சியாக நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் சபதம் எடுத்தார். கதை நான் சொல்லவே நீங்க சொல்றீங்களா? நீ தானே நிப்பாட்டுன சபதம் எடுத்தாருன்னு. நான் சபதம் எடுத்தாரு நான் கதையை சொல்லிட்டேன். உங்களை யார் இடையில பேச சொன்னது? அப்படி சபதம் எடுத்த பீஷ்மர் என்ன நினைக்கிறாரு? நம்ம தான் திருமணம் பண்ணிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டோம். ஆனா தன்னுடைய தம்பிகள் 2 பேருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறார். தம்பி 2 பேர்னா தம்பி 2 பேர் இல்லையா? நீ ரொம்ப விவரமா நாளாச்சே. ஏன் பேர் சொல்லு. தம்பி 2 பேர்னு மகாபாரத கதை படிச்ச எல்லாரும் தெரியும். பேரு
சித்ராங்கன் விசித்திர வீரியன். சித்ராங்கன் விசித்திர வீரியன் அப்படிங்கிற 2 பேர். இப்ப சொல்லு. இதுல ஒரு தம்பி இறந்து போயிடுறாரு, இன்னொரு தம்பிக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறார் பீஷ்மர். அப்பதான் என்ன பண்றாரு, போய் அம்பா, அம்பிகா, அம்பாலிகா அப்படிங்கிற 3 பெண்களுடைய சுயவரம் நடக்குது. சுயவரத்துல போய் 3 பெண்களை கடத்திக்கிட்டு வந்துறார். வர்ற வழியில பாருங்க, இந்த அம்பாங்கிற பெண் என்ன சொல்றா, ஐயா ஏற்கனவே நான் சாலவ நாட்டு மன்னனை காதலிக்கிறேன், அவரையே திருமணம் பண்ணிக்கிறேன் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோடனே பீஷ்மர் அந்த பெண்ணை மட்டும் இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் இந்த பெண்ணு திரும்ப அந்த நாட்டுக்கு போறா. சாலவ மன்னனை சந்திச்சு கேட்கிறா. சந்திச்சு கேட்கும் போது அந்த மன்னன் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. திரும்பி பீஷ்மர்ட்ட வந்து கேட்கிறா. பீஷ்மர் திருமணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. திரும்ப விசித்திர வீரியன் போய் கேட்கிறா. விசித்திர வீரியனை திருமணம் பண்ணிக்க மாட்டேன்றார். அப்பதான் அந்த பெண் என்ன சொல்றா, நம்மளுடைய திருமணம் தடைபட்டதுக்கு காரணம் இவன் தானே. கையை உடிச்சு ஒரு கேள்வி கேட்டா பதில நாகரிகமா சொல்ல கத்துக்க. என்ன இவன் தானா? ஏன் உன்ட கேள்வி கேட்டா நீ அவன் பேசுவியா? யார சொன்னீங்க? ஒவ்வொரு பல்லா உதுத்து போயிரு. உங்கள சொன்ன சபை நாகரிகத்தை தெரிஞ்சுக்க. ஐயா உங்கள சொன்னா இப்ப நீட்ட இவன் தானே பீஷ்மர சொல்றேங்க. கதை நீங்க தானே கேட்டீங்க. அந்த அம்பாங்கிற பெண் இருந்தா இல்லையா, தனக்கு ஒரு திருமணம் நடக்கல, நான் காதலிச்சவனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல, சரி யாருக்காக கல்யாணம் பண்ணணும் தூக்கிட்டு வந்தானோ அவனும் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டான். அப்ப நம்ம வாழ்க்கை போனதுக்கு யாரு காரணம்? இவன் தானே காரணம். என்ன கதை? ஒரு கதை எப்படியா சொல்றது? ஏன் உனக்கு இவன் தானே இந்த பக்கம் நீட்ட முடியலையா? சொல்லு கதை எங்க அங்கிட்டு நீட்டிக்க. அப்பதான் அந்த அம்பாங்கிற பெண்ணுக்கு கோபம் வருது. தன்னுடைய வாழ்க்கையே போயிருச்சு, இந்த வாழ்க்கை போனதுக்கு காரணமே இவன் தான். எப்படி புறங்கைய கட்டிக்கிட்டு நிக்கிறான் பாத்தீங்களா? அப்படின்னு அந்த அம்பான்ற பெண்ணு பீஷ்மாச்சாரியார் அவர் சொல்லும்போது அவர் புறங்கை கட்டி நின்றாரா? நின்னாரு. கதையில இருக்கு. அப்படிலாம் மகாபாரதத்துல எந்த ஒரு இடத்துலயுமே பீஷ்மர் புறங்கை கட்டி நின்றாரு கதையே இல்லையாதா? நீங்க கதையை மேலோட்டமா படிச்சிருக்கீங்க, உள்ள ஆராய்ந்து அறிந்து படிக்கணுங்க, சும்மா இல்ல. இல்ல இங்கிட்டு தான் என்னைய கேட்டது உனக்கு அவ்வளவு சந்தோஷம். சரி விடுங்க, பேச்ச விடுங்க, ஒரு பக்கம் நான் கை நீட்டி பேசுறேன். அப்ப பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட அந்த பெண் என்ன பண்றா, ஒரு தெய்வத்தை போய் நினைச்சு வேண்டுறா. தெய்வத்தை நினைச்சு வேண்டும் பொழுது அந்த தெய்வமாகப்பட்டது வருது, வந்து உனக்கு என்னம்மா வர வேணும்னு கேட்குது. இந்த மாதிரி பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கையில ஒரு முத்து மாலையை கொடுக்குது அந்த தெய்வம். முத்து மாலையை கொடுத்து என்ன சொல்லுது அந்த தெய்வம், இந்த முத்து மாலையை யாரு கழுத்துல போட்டுக்கிட்டாலும் சரி பீஷ்மரை சுலபமா வீழ்த்திடலாம் அப்படின்னு அந்த தெய்வம் சொல்லுது. பீஷ்மரையே வீழ்த்துறது அவ்வளவு கடினமான விஷயமா அப்படின்னா கடினமான விஷயம்தான். ஏன் அப்படின்னா இப்ப நம்மளா நினைச்சா நமக்கு உடனே சாவு வந்துருமா? இன்னைக்கு சாகணும் அப்படின்னு நினைச்சா சாவு வருமா? வராது. ஆனா பீஷ்மருக்கு எப்படின்னா அவர் எப்பொழுது நினைக்கிறாரோ அப்பதான் அவருக்கு சாவு. அப்ப அவரை யாருனாலுமே கொல்ல முடியாது. அப்பேற்பட்டவரை போய் முன்னால நின்று அவரோட போய் சண்டை போட முடியுமா? அப்பதான் யாருமே அந்த முத்து மாலையை கழுத்துல போட்டுக்க சம்மதிக்கிற. அப்பதான் இவன் என்ன பண்றா, இப்படி யாருமே இவனை கொல்ல சம்மதிக்கலையே, இவனை இனிமே இப்படி உயிரோட விட்டா நல்லா இருக்காது, காலையில டீல குருண மருந்த கலக்கி கொடு அப்படின்னு அந்த அம்பான்ற பெண்ணு நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது என்ன பண்றா, தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடா. இனிமே இந்த வாழ்க்கையே நமக்கு தேவையில்லைன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடா. தற்கொலை செய்து இறந்து மீண்டும் பிறக்கிற யாருக்கு? துருபதனுக்கு மகளாக பிறக்கிற. மறுபடியும் மகளாக பிறந்தோம் என்ன ஆச்சு, பூர்வ ஜென்மத்தினுடைய யோசனை. ஏன்னா முற்பிறவில இவன் தான் நமக்கு எதிரி, இந்த பிறவில இதுதான் நமக்கு எதிரி அப்படின்னு அவளுக்கு யோசனை வருது. என்ன முறை? இப்போ என்ன சாமி சுட்டு போட்டாலும் உனக்கு சாட பேசவே வராதமா. உன்னைய மாதிரி ஒரு நாகரிகமான வண்டியை நான் பார்த்ததே இல்லை. தெரியாது. நீ கதை சொல்லு. அப்ப என்ன பண்றா, அந்த அவளை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நிக்கிறான். அப்பதான் பழி வாங்கணும்னு என்ன பண்றா, சிகண்டினி அப்படிங்கிற பெண்ணா பிறந்தவ சிகண்டிங்கிற ஆனா மாறி பீஷ்மரை கொல்ல போறான். அப்படி கொல்ல போகும்போது இங்கிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறான் அவன். அப்படி பார்த்துக்கிட்டு பீஷ்மர் நிக்கிறார். நிக்கும் பொழுது இவளை எப்படியாவது வீழ்த்தணும்னு போறா. அப்பதான் பீஷ்மர் என்ன சொல்றாரு, ஏமா நீ என்னை கொல்லணும்னு ஆணா மாறி வந்திருக்க, நீ ஆணாக மாறி வந்தாலும் கூட பிறப்பால் நீ ஒரு பெண்ணு, அதனால உன்னோட சண்டை போட நான் தயாரா இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து அவளை முன்னிறுத்தியே பீஷ்மரை வீழ்த்தினார் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது ஒரு கதை இருந்துட்டு போடும். இந்த கதையில அந்த அம்பாங்கிற பெண்ணு ஒரு தெய்வத்தை போய் நினைச்சு வேண்டுனா தெய்வம் வந்து முத்துமாலை ஒன்று கொடுத்துச்சுன்னு நான் சொன்னா இப்போ கதையில இடையில கவனிச்சிங்களா? ஏப்பு ஒரு தெய்வத்தை வந்து வணங்கினா இந்த தெய்வம் வந்து முத்துமாலை கொடுத்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அந்த தெய்வம் வேற யாரும் கிடையாது, எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் முருகனாகவே வந்து காட்சி கொடுத்தது மகாபாரதத்திலே அம்பாங்கிற பெண்ணுக்கு காட்சி கொடுத்தது. இது ஒரு மகாபாரத கதை ஏத்துக்கிறேன். இந்த கதையை நீ சொல்லுவாயின்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நீ திருவிளையார் பார்த்தா அடிச்சு புரட்டுறப்ப இது சொல்லுவாயின்னு எனக்கு தெரியும். ஏன் சொல்ல வச்சேன், ஓவாய் எப்படியும் ஒன்னையவே அடிக்கிறதுக்கு தான். நீ என்ன சொன்ன ஆரம்பத்துல, முருகன் கலியுகத்தை தவிர வேற எந்த யுகத்திலையும் வரல
சொன்னீல ஆமா. இப்ப நீ மகாபாரதத்துல முத்துமாலை கொடுத்தாருனேல ஆமா. மகாபாரதம் கலியுகமா? இல்ல எந்த யுகம்? அது துவாபர யுகம். அதுக்கு முன்னாடி யுகம் தானே. ஆமா. அப்ப முருகன் கலியுகத்துக்கு முன்னாடியே தோண்டிட்டார்ல. அப்புறம் என்ன அறிவில முருகன் கலியுகத்துல தான் படைக்கப்பட்டார் எப்படி நீ சொன்ன? இப்போவும் சொல்ற முருகப்பெருமான் கலியுகத்துல படைக்கப்பட்டவர் தான். கிறுக்கு பிடிச்சு வாசம் உனக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கேன். முருகன் கலியுகத்துல இல்லாம மகாபாரதத்துல வந்திருக்காருன்னு மறுபடியும் நீ கலியுகத்துல படைக்கப்பட்டாருன்னா ஏன் அப்ப மகாபாரதம் இந்த முருகன் இல்லைங்கிறியா? நான் கேக்குறேன், யுகம்ங்கிறது 4. கிரேதா திரேதா துவாபரா கலியுகம் 4 யுகம் இருக்குல்ல. இந்த 4 யுகம்ங்கிறத 4 யுகத்தோட முடிச்சிருமா? இல்ல 4 யுகம்ன்றது ஒரு மகாயுகம் மட்டும்தான். எத்தனையோ மகாயுகம் நடந்துருச்சு, நடந்துகிட்டே இருக்கு, நடக்க போய்கிட்டு இருக்கு, நடக்க போய்கிட்டே இருக்குல்ல. ஆமா. அது மாதிரி கலியுகத்துல படைக்கப்பட்டான் முருகப்பெருமான்னா இப்ப நடக்கிற இந்த கலியுகத்துல சொல்லல. இதுக்கு முன்னாடி முடிஞ்ச ஏதோ ஒரு கலியுகத்துல முருகப்பெருமான் படைக்கப்பட்டலாம். அதுக்கப்புறம் வந்த துவாபர யுகத்துல முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்கலாம் அம்பாக்கு. இதுக்கு ஒரே வார்த்தையில சாமி கலியுகத்துல படைக்கப்பட்ட சாமி. இப்ப நடக்கிற கலியுகம் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த மகாயுகம் ஏதோ ஒரு கலியுகத்துல முருகன் படைக்கப்பட்டாருன்னு நீ ஒரு வார்த்தை ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா இவ்வளவு நேரம் நான் தொண்டை தண்ணி கத்திரி பண்ண உன்கிட்ட. நீங்களும் அதே மாதிரி கேட்கும் பொழுது ஏமா முருகப்பெருமான் இந்த கலியுகத்துல படைக்கப்பட்டாரா இல்ல இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மகாயுகத்துல படைக்கப்பட்டாரா நீங்க கேட்டுக்கலாம்ல. முருகப்பெருமானாவே சிறப்பானவர் தான். ஆமா. வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், பாட்டுக்கு நாரதர், அழகன்ற சொல்லுக்கு எம்பெருமான் முருகன் தான். அந்த முருகன் தான் உன் மாப்பிள்ள. கண்டல் தானமா உனக்கு எத்த கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாரமா வள்ளி தங்கமே அவனுக்கு நெய் வேறு யாரமா வள்ளி தங்கமே அவன். நீ திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லையம்மா. ஒரு பலவாத்திய கலைஞர் நாரதர் பாடுற பாட்டுக்கு வாசிக்கிறாரு. அதுக்கு எவ்வளவு சேட்டா இருந்தா போய் என் பாட்டை கெடுக்கிற மாதிரி பாட்டு நிப்பாட்டியே. உங்களை யாரு பாட சொன்னது? யாரும் சொல்லல, நானே பாடுறேன். இப்ப என்ன பஞ்சாயத்து உனக்கு? யாருமே சொல்லாம எதுக்கு பாடுறீங்க? தர்க்க சபை தர்க்க நடந்துகிட்டு இருக்கு. வந்தனே ஒரு அறிமுக காட்சியில் ஒரு 10 பாட்டு குயில் மாதிரி கூவுனியே. உன்னை யாரும் பாட சொன்னாங்களா 10 பாட்டு? இல்ல. ஏன் அப்ப மட்டும் பாடி தொலைஞ்சியே? அது என்னுடைய கடமை. இதுவும் என் கடமை தான். முருகனை மாப்பிள வாத்து வந்து முருக பெருமை சொல்றது என் கடமை. நீங்க வாசிங்க. கண்டல் தானமா உனக்கு எத்த கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாடுறமா. லூசா பாவா உன் பாட்டுக்கெல்லாம் உசுர கொடுத்து வாய்ச்சார்ல, நீ அவர் கேட்க வேண்டியதான் வரானி. பாருங்க, நீங்க என்னை கேள்வி கேட்டீங்க. பெரிய பால்வாடி டீச்சர் ஆட்டாம பேச மாட்டான். குடுமா வா. உண்மையிலே எனக்கு டீச்சர் வேலைக்கு தான் வந்துச்சு. அதெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு நாடகம் தான் முக்கியம்னு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கேன். 8வது படிச்சாலும் டீச்சர் வேலை கொடுக்குறாங்க. 8வது படிச்சிருக்கேன். ஐயோ ஐயோ. சரி கொடுங்க. இப்ப எதுக்கு என் பாட்டு பாடுற? 7வது படிச்ச நீங்க சொல்ல கூடாது. எதுக்குமா பாட்டு பாடுற? அது இருங்க. இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கல்ல? சரி அதுக்கு நான் சொன்னேன். இப்ப நீங்க கேள்வி கேக்குறது என் பாட்டு பாட்டியா? ஏன் முருக பெருமை சொன்னதுக்கு அப்புறம் கேட்டா உனக்கு ஆகாதா? ஏன் அதெல்லாம் முடியாது. அப்போ இப்ப நான் கேள்வி கேட்கவா இல்ல பாட்டு பாடட்டுமா? நேரம் ஆயிருச்சு. போய் கதை நடத்தணுமா இல்லையா? பாடணுமா இல்லையா? பாடணும் ஒரு பிள்ளை சொல்ல மாட்டேன். நியாயமா பேசணும். அவர் வந்தால இருந்து எத்தனை கேள்வி கேட்டார், எல்லாத்துக்கும் பதில சொல்லிட்டு தானே பண்ணேன். நான் ஏதாவது ஒரு கேள்வியாவது உங்களை திருப்பி கேட்டேனா? என்ன சொன்னதுக்கு என்ன முதுகுல உனக்கு செலவு வைக்கணுமா உனக்கு? அதுக்கு தான் நீ வந்திருக்க. என் கேள்வி பதில் சொல்றது உன் கடமை. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன? எனக்கு கேட்க மட்டும் தாமா தெரியும். திருப்பி என்னடா கேள்வி கேட்டா எவ்வளவு திமிரு உனக்கு? என்னமோ உன் கேள்வி பயந்துக்கிட்டு நான் பாட்டு பாட போறேன். இல்ல கோவம் வருது இல்ல? அப்படி என்னத்த நீ கேட்டு போடுவ? என்ன கேப்ப? இப்ப நான் கேக்குறேன். முருகன் முருகனாக வந்தாருன்னு சொன்னீங்கல்ல, இதிகாசத்தை பத்தி பேசணும்ல. ராமாயண மகாபாரதம், ராமாயணத்துடைய கதாநாயகன் ராமன் சொல்றோம்ல, மனித பிறப்படுத்தாருல. அதே ராமன் வேற கதையில வந்திருக்காரா? இருக்காரு. எங்க? மகாபாரதத்துல. மகாபாரதத்துல நீ இதை நம்ம பெரிய கேள்வி நினைச்சு நீ என்கிட்ட கேட்கிற. நீ கேட்கிற பெரிய கேள்விலாம் எனக்கு சுண்டு வரல கூட தகுதி இல்லாத கேள்வி. இங்கே சொல்லுங்க. மகாபாரத ராமன் வந்தார். ஒண்ணு இல்ல 2 முறை. இங்கே சொல்லுங்க. ராமா நீ மிதிலில் உடைத்தாயே வில். இங்க உடைச்சு காட்டுறா பாப்போம். சவால் விட்டார யாரு? பரசுராமன். அங்கே ராமன் வரலையா? கண்ணவரம் ஆத்மாவுக்கு அண்ணனாக வந்தாரே ராமே, பல ராமே. ஏன் அவர் ராமர் இல்லையா? ஒரு ராமன் என்ன நீ கேட்கிற? 2 ராமன் நான் சொல்லியிருக்கேன். வேற என்ன கேப்ப? யார் இவருக்கு 101 அன்பளிப்பு கொடுத்தது? அந்த தம்பி தான் என் ரசிகர் மன்ற தலைவர். ஏன் இல்ல கேக்குறேன் என்னன்னு. ஏன் திருப்பி உனக்கு நான் கேட்டது ராமன் வேற கதையில வர்றாரானா? ஆமாமா பரசுராமே பலராமே. பரசுராமனாகவோ பலராமனாகவோ வந்ததை நான் கேட்கல. வேற ராமன் ராமனாக வேற கதையில வந்திருக்காரான்னு இது சீத புருஷனை கேக்குறியா? ஏமா பரசுராம பேர் ராமர் தாமா. பரசுன்ற கோடாரி வச்சிருந்ததுனால அவரை பரசுராம். அத கேட்கல. நான் கதைக்கு வந்துட்டேன்.
ராமன் ராமனாக மட்டும் வந்தார். எங்கே வந்தார்? ராமாயணத்தை தவிர்த்து, அப்படிதானே? ராமாயணத்தை தவிர்த்து. ராமாயண கதை இல்லாம இன்னொரு கதையில ராமன் அப்படி வந்தார். ராமனாக வரணும். எப்படி முருகன் மகாபார கதையிலே வந்திருக்காரோ, ஏன் ராம வர மாட்டாரா? அதான் எங்க வந்தாருன்னு கேக்குறேன். வந்தார். எங்க வந்தாரு? யாரு ராமனா வந்தா? அதான் முக்கியம். ராமாயண கதை முடியும் பொழுது ஆஞ்சநேய பெருமான், இந்த குரங்கு இருக்கே, இந்த குரங்குன்ற ஆஞ்சநேய பெருமான் போய் வர என்னன்னா என்னன்னு கேக்குறேன். என்னைய பார்த்தா குரங்கு மாதிரி இருக்கா? இல்லையா பின்ன? அது மட்டும்தான் குறை, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப எதுக்கு என் கதையை நிப்பாட்டின? இருங்க, குரங்கு அப்படின்னு என் பக்கம் கையை. ஆஞ்சநேயன்றது பூனையா உனக்கு? இல்ல. ஏன் என்ன உருவம்? குரங்கு. அந்த குரங்கு தானே. இந்த குரங்கு என்ன பண்ணுது? ராமன். ஏன் அப்ப ஆஞ்சநேய குரங்கு இல்ல? சத்தியம் பண்ணு. குரங்கு தாங்க. அதத்தாமா நானும் சொல்றேன். ஏன் என் பக்கம் கையை நீட்டுறீங்க? கேள்வி யாரு கேட்டா? நான் தான் கேட்டேன். உன்கிட்ட சொல்ல முடியும். அப்ப லட்சுமியா கூப்பிடுறாருமா? என்னனே இந்த அம்மா பேர் அதான். சரி சரி, நீ கேளுங்க நல்லா. நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறாள் நான் தான். இப்ப இந்த குரங்கு கேட்குது, எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று. ராமர் கேட்டார், என்னப்பா வர வேணும்? நான் அடுத்த பிறவியிலும் நான் உங்களை ராமனாகவே பார்க்க வேண்டும். கேட்டா வரம் கொடுக்கணும்ல. அப்ப ராம என்ன நான் கதை சொல்ல உனக்கு என்னன்னு போவியா? பாருங்க, குளிரில் போய் எதமா சூடு பண்ணிட்டு வர்றாள் கையை. நீ விரைச்சிங்க செத்தாலிங்க நில்லுங்க. அப்ப ராமன் சொல்றாரு, ஏப்பா எனக்கா நீ ஒரு குரங்கா இருந்தாலும் எனக்காக இந்த வாழ்நாள் முழுக்க நீ பக்தியோட. ராமர் சொல்றாருமா ஆஞ்சநேயன்ட்ட, இல்ல சொல்லலைன்னு சத்தியம் பண்ணு சொன்னாரு. அப்ப வாயை மூடு. அப்ப ராமர் சொல்றாரு, எனக்கா நீ வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்ட, ஆனாலும் நீ கேட்கிற வரத்தை தர முடியாதுப்பா. நான் அடுத்த பிறவியில எனக்கு பிறவியே இல்லை, அதனால உன் ஆசை நிராசைதான் சொல்லிட்டார். இதை கேட்டோன்னே ஆஞ்சநேய பெருமானுக்கு ரொம்ப துக்கம். நம்ம ஒரு வரம் கேட்டு ராமர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு துக்கம். இப்ப அடுத்த பிறவியிலே ராமன் யாராக அவதாரம் எடுக்கிறார்? கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார். கிருஷ்ணர் வந்து தெய்வ பிறவிதானே, அவருக்கு தெரியும்ல, ஏற்கனவே ஆஞ்சநேய வரம் கேட்டான்னு தெரியுமே. அப்ப என்ன பண்ணாராம், அடடா ஆஞ்சநேய பெருமானுக்கு நம்ம ராமனா போய் காட்சி கொடுப்போம்னு நினைச்சு ஆஞ்சநேயனுக்கு தூது அனுப்புறார். இது மாதிரி ராமன் உங்களை தரிசிக்க சந்திக்க விரும்புகிறார் அப்படின்னு தூது அனுப்பினோன்னே ஆஞ்சநேய பெருமான் பார்க்க வர்றார். யார? ராமனை பார்க்கணும் அப்படிங்கிற ராமனை பார்க்க வர்றாரு. அங்க யாரு இருக்கா? கிருஷ்ணராகப்பட்டவர் கிருஷ்ணர் இருக்காரு. கிருஷ்ணர் தெய்வ பிறவிதானே, அவர் நினைச்சா ராமனா மாற முடியும்ல, அவர் ராமனா மாற முடிவு பண்ணிட்டார். இங்க என்ன பஞ்சாயத்துனா, ராமனை வந்து வெறும் ராமனா மட்டும் ஆஞ்சநேய பார்த்தாரு இல்ல, என்னன்னு பார்த்தாரு? ராமன் கூட சீதையை சேர்த்து வச்சு தானே பார்த்தாரு. அப்ப சீதை இல்லாம போனா ஆஞ்சநேய மன வருத்தப்படுமா இல்லையா? அப்பதான் தன்னுடைய மனைவி ரெண்டு பேர் விருப்பமான மனைவி, பாமா ருக்மணின்னு பேரு. இதுல பாமாட்ட சொல்றாரு, அம்மா நான் ராமனை மாற முடிவு பண்ணிட்டேன், சீதைக்கு தகுதியான ஆளு நீந்தான், ஏன்னா அவன் உருவத்தை பார்த்தாதான் சீதை மாதிரி தெரியும், நீ என்ன பண்ற, போய் சீதையை மாறுவான்னு சொல்ல. இவளு உள்ள போனவ, இவன் முகரைக்கு இவனுக்கு சீதை நினப்பு வேற. பாமா யார சொல்றீங்க? அட பாமான்னு ஒரு திருநாளா கிருஷ்ணனுடைய மனைவி, அவர் தானே சீதையை மாறி சொன்னா. இவன் என்ன பண்ணா, போனவ இருக்கிற நகை நட்டு 10 ரூபாய்க்கு பெறாத இதை மாட்டிட்டு வந்து நிக்கிறா சீதை மாதிரி. இது அங்க பாமாமா பாமா வருஷத்துக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ற நகைக்கு மட்டும். சம்பளமே அவ்வளவுதானே வரும், அதுல நகை வேண்டாம், சோத்துக்கு என்ன பண்றாங்க? பரவாயில்ல, உசுரை கொடுத்து தொழில் பண்றீங்க. உங்களை சொல்லணும் வள்ளி நாயகம், ஏன்னா வள்ளி வேஷம் போடுற எல்லாரும் மீதும் எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. நீங்க பேசுங்க. ஏன்டி ஓ முகரைக்கு நீ சீதை அடி, ஓ முகரைய பார்த்தா எவ்வளோ சீதைன்னு சொல்லுவான் அடி முதல்ல. இதுல வேற நகனை தள்ளி போட்டு வந்து நின்றுட்ட, வெக்கம் இல்ல முட்டா கிறுக்கி அப்படின்னு சீதை தன் மனைவி சத்தியபாமாவை நோக்கி வசைபாடுகிறார். இப்போ நீங்க வந்து என்னைய சொல்லல, இப்பவும் சொல்றேன், வள்ளி வேஷம் போடுற உன் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. என்னைய சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை ஏமா இந்த கதையில பீஸ் இந்த இவனாலதான் என் வாழ்க்கை கெட்டுச்சு. இல்ல இந்த இவனை கொன்னா கிருஷ்ணருடைய மனைவி, அப்ப மனைவி வந்து போடி வாடின்னு பேசலாம்ல, தப்பு இல்ல. உன்னை தாண்டி சொல்றேன், உன் முகரைய பார்த்தா எவனா சீதைன்னு சொல்லுவானாடி. நீங்க என்ன என் புருஷனா, நான் உங்க பொண்டாட்டிய, நீங்க என்ன போடி வாடின்னு பேசுறீங்க? கதையை சொல்றமா, உனக்கு நான் இப்படி நீட்டியே பழகிட்டமா, என்ன செய்ய சொல்ற? வாங்க பாக்குற மக்கள் நான் என்னமோ உன்னைய சொல்றேன் நினைச்சற கூடாது இல்லையா? உன்னை தாண்டி கேக்குறேன், நீ சீதையா? எவனாச்சும் உன்னை சீதைன்னா அவனை கொளுத்து. இவ்வளவு நேரம் அங்க நின்னப்பா அங்க கையை நீட்டி பேசினாரா இல்லையாப்பா? சரி, அந்த பக்கம் கை பேசுறாரு, இந்த பக்கம் வந்து அப்புறம் இந்த பக்கம் நீட்டி பேசுற என்ன? அங்க சத்தியபாமா சீதை மாதிரியே தெரியல,
யாரு கோவம் வரும்? புருஷன் சொல்றேன் முன்னாடி போய் சீதையை மாதிரி வாமான்னு. நியாயமாக சீதையை மாதிரி வரணும். ஆமா. இப்ப முகரைய பார்த்தா அரக்கி மாதிரில இருக்கு. அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கோ, அரண்மனையில இருந்தப்போ சீதை இருந்தாங்களே அந்த மாதிரி வரணும் சொல்றாரு. ஆஞ்சநேய பெருமான் அரண்மனையில பார்த்தாரா காட்டுல பார்த்தாரா? காட்டுக்குள்ள பார்த்தாரு. ஏண்டி அறிவு கட்டவள இது கூட தெரியாது உனக்கு? அது அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருந்தா தான் அந்த மாதிரி வந்திருக்கும்ல. இதுவே தெரியல, அதனால கேக்குறாரு. அறிவே இல்லையாடி உனக்கு? சுத்தமா இல்லையாடி? அறிவு இருந்தா உங்களை எல்லாம் சந்திக்க வருவானா? யாரம்மா சொல்ற? என்ன யார சொல்றீங்க நீங்க? கதையிலமா நீ ஏமா கோவப்படுற? கதையிலே அங்கே கேட்டா ராமர், நீ சீதைக்கெல்லாம் சரியா வர மாட்ட, போய் தொலை, சனியன் தொலைஞ்சுன்னு உன்னை தலை முடிகிறேன். சத்தியபாமாவை அங்கே சொன்னார் கண்ண பரமாத்மா. சரின்னு சொல், இவள் அவமானப்படுத்தியாச்சு. அடுத்து யார் இருக்கா? ருக்மணி. ருக்மணி சொல்றார், நீ போய் சீதையா மாறி வாமான். இவ போனவ ஒரே ஒரு பாசி மாலை, ஒரு காவி நிறத்துல ஒரு புடவை, சீதை மாதிரியே தெரிஞ்சாலாம். அடடா, இப்படி இல்லாம சீதை இருக்கிறாள், நீ தான் வாழ்நாள் முழுக்க எனக்கு சீதை அப்படின்னு வரம் கொடுத்துட்டு ஆஞ்சநேயர் வர வைக்கிறாரு. ஆஞ்சநேயருக்கு காட்சி கொடுக்கிறாரு. ஆஞ்சநேயரும் வந்து ராமனையும் சீதையும் கண்டு கழித்து விட்டு மன மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றாராம். இப்ப ராமர் வாழ்ந்தது ராமாயண காலத்துல தான். ஆனா அதே ராமர் மகாபாரதத்தில் வந்தார்னா யாருக்காக? ஆஞ்சநேய பெருமான் கேட்ட வரத்திற்கு அவர் மனதை திருப்தியடை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மகாபாரதத்திலையும் ராமனை வந்தார். போதுமா? இப்ப பாரு, கண்டல் தானமா உனக்கு ராமன் வந்து ராமாயணத்துல தத்திரிய முடிச்சதா இருக்கும் போல. ஒரு பாட்டை முழுசா பாட வர்றியா? உன் கேள்வி பதில் சொல்லிட்டல. இருங்க, கதையே நான் முழுசாதுக்கு இருக்கிற குளிர்ல எப்படா உள்ள இருக்கு? நீ குளிர உனக்கு என்ன பகுமனமா போத்திட்டு வந்து நிக்கிற? இந்த குளிர்ல சட்டை இல்லாம சந்தரத்தை வர தேய்ச்சி விட்டாங்க. எனக்கே இங்க நிக்க முடியாம நின்னுகிட்டு இருக்கேன். இப்ப ராமன் வந்து அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல ஆஞ்சநேய பெருமானுக்கு காட்சி கொடுத்தாருன்னு சொல்றீங்களே. ஆமாமா, என் கதை இல்லைன்றியா? ஆஞ்சநேய பெருமான் எந்த கதையில முதல்ல வரவர்? ராமாயணத்துல அவதாரம் செய்தார் இல்லையா? ஆமாமா. இப்ப ராமாயணத்துல வந்து ஆஞ்சநேய பெருமான் மகாபாரதத்துல எதுக்கு வந்தாரு? ராமனை பாக்குறதுக்கு. என்னமா ராமாயணத்தை வந்தா மகாபாரதம் வரக்கூடாதா? என்ன உனக்கு பிரச்சனை? கேக்குறேன், என்ன காரணத்துக்காக வந்தாரு? மகாபாரதத்துல ஆஞ்சநேயர் வரக்கூடாதுன்றியா? அவர் எப்படிங்க வந்தாரு? ராமாயணத்துல இருக்கிற எங்க கிருஷ்ணர் கூட தெய்வம் அவதாரம் எடுத்து வரலாம். ஆஞ்சநேய பெருமான் எதுக்கு வந்தாரு? உன் வழிக்கு வர்றேன். பாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு டீம் பண்ண வேண்டி கிடக்கோ, செமிக்காம போட்டும் எல்லாருக்கும். அப்ப மகாபாரதத்துல பாண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். யாராரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேருக்கு மனைவி யாரு? பாஞ்சாலி. இந்த பாஞ்சாலி ஆசைப்பட்ட ஒரு பூ மேல, சௌகந்தி அப்படிங்கிற மலர் மேல ஆசைப்பட்டா. யார்கிட்ட போய் கேட்டா? பீமன்ட்ட போய் கேட்டா. ஐயா, எனக்கு இதே மாதிரி பூ வேணும்னு நிக்கிறா. நீ என்னமா, உனக்கு நான் பரிசு தரேன் 1000 பூ அப்படின்னு பீமன் போறேன். போகும் பொழுது ஒரு வயதான குரங்கு வாழை நீட்டி படுத்துருந்துச்சு. இவ்வளவு பெரிய வீர வரேன், நீ வாழை போட்டா படுத்து தூக்கி அடிச்சு விடுவேன், வாழை எடுன்னு சொல்ல. ஏப்பா என்னால முடியாது, நீ வேணா வாழை தூக்குப்பான்னு சொல்ல. 16000 யானையின் பணம் படைத்த பீமன் வாழை தூக்குறேன் ஒரு பொட்டு அசையல. என்னாலே உன் வாழை தூக்க முடியல, யாரு பாணின்னு கேட்கும் பொழுது அந்த குரங்கு என்ன சொல்லியது? நான் தான் ஆஞ்சநேய பெருமான் தன்னுடைய அவதாரம் எடுத்து காட்டியதான். என்னன்னு? நான் தான் ஆஞ்சநேய பெருமான் தன்னுடைய அவதாரத்தை எடுத்து காட்டியதான். உன்னெல்லாம் கொன்னா என்னமா? இந்த கதை ராமாயணமா இல்ல மகாபாரதம்? தெரியும். அங்க மகாபாரதத்துல ஆஞ்சநேய வந்தா மட்டும் உனக்கு இனிச்சு கிடக்கு. நான் சொன்ன கதையில ஆஞ்சநேய வந்தா மட்டும் ஒரு பட்டுக்கு போயிடுச்சு உனக்கு. ஒரு காரணத்தோட வந்தாரு. இதுக்கும் காரணம் தான். அவரை ஜெயிக்க வைக்கணும்ங்கறதுக்காக வந்தாரு. இது ராமனை பாக்குறதுக்காக ஆஞ்சநேய வந்தாரு. எங்கயா புடிச்சு இவர? உன்னை எங்கேயா புடிச்சாங்க? ஒரு கதையை சொன்ன எவ்வளவு நாகரிகமா நான் ஒத்துக்கிட்டேன். நீ அதுக்குள்ள கடஞ்சு உள்ள போற. உன்னையெல்லாம் மூணு தயவு செஞ்சு நான் இப்ப சொல்றேன். இப்ப சொல்றேன், முருகனை தயவு செஞ்சு கட்டிடாத. இவ்வளவு வாய் பேசுறேன்னா முருகன் உன்னை விட்டுட்டு கேரளா பக்கம் குதிச்சு போயிடுவார். உள்ள வாய குறை முதல்ல. முருகன் மாப்பிள்ள கட்டிக்கிறியா? முருகனை கட்ட மாட்டேன். கட்டித்தான் ஆகணும். கட்ட முடியாது. முருகன் கட்டினாத்தான் அவனுக்கு வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும். யாரு விரும்பினாத்தான் வேம்பும் கரும்பாகி நிக்கும். விரும்பலன்னா கரும்பு வேம்பா கசக்கும். இப்ப முடிவா என்ன சொல்ற? முடியாது. கட்ட மாட்டேன்றியா? கட்டி காமிக்கிறேன். அள்ளு பகல்லும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அள்ளு பகல்லும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனையோ தொல்லை இருப்ப சதி மடுத்து சொல்லும் ஏவத்த கேளாமா? பொய்யான தவ வேடம் புனிது வந்தவரே, பொய்யான தவ வேடம் புனிது வந்தவரே, பூமியில் போற்றர்கள் புகழும் நாரதர் கைவரிசை செல்லாத உனக்காக நான் சொன்னி போக என்ன சீனமே மனக்கவலை கொள்ளாதே மானியத்தை எழுபதானே சொல்லும் இவத்த கேளமா? எனக்கு பரிந்து கொண்டு இசைக்கு வந்தது போதும் திரைப்படத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போதும் கைவரிசை செல்லாது வேறறு வர்றம் இல்லை எதிலும் சொந்தம் ஆறுமுகனை கண்டால் அடைவை வரமானந்தம் சொல்லும் இவத்த கேளமா? குட்டி கொடுப்பதுகள் கோத்திரத்தின் முறையோ ஓட்டமாய் சொல்ல வந்தீர் உமக்கு நான் கைவரிசை செல்லாது போ. அறிவில மடச்சிறுவியே, இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக
உனக்கும் எம் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்பைய நாரதனம் அல்ல பிரம்ம முடிச்சுமல்ல. இதுவே என் சத்தியம். உன்னை முருகனுக்கு திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று விடவே மாட்டேன். நாராயணா. விடியற்குள்ள கல்யாணம்ப்பா. உனக்கா? ஆமாப்பா. மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாரா? இவ்வளவு நேரம் இங்க நின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரே அவர் இல்லப்பா மாப்பிள்ளை. அவர் முருகனை மாப்பிள்ளைய பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னாரா இல்லையா? அந்த முருகன் தான் மாப்பிள்ளை. விடியற்குள்ள கல்யாணம். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துல ஏற்படலாம் பண்ணணுமா இல்லையா? வரட்டுமா? ஹலோ 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 வால்யூம் கொஞ்சம் வைங்க. வால்யூம் வைங்க கொஞ்சம். எக்கோ. ஹலோ இசை சக்கரவர்த்திக்கு வணக்கம். சகலமும் நீயே தேவா அன்பாகவே என்றும் உன் பொற்பாதம் பணிந்திருக்க நீ எனக்கு வரம் தருவாய் தேவா தேவா தேவா
சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சக்தியாய நமக. கலியுகத்தின் பெருவனங்கள் போராட்டங்கள் அவ்வப்போது புதுமையல்ல என்பதற்கு எடுத்துக்காட்டாக சூரன், தாரங்கன், சிங்கமுகன், அஜமுகி என்ற அசுரர்களும் உருவாக இந்த அசுரர்கள் அனைவரும் தேவர்களாம் இம்சித்து வருகின்றார்கள். தேவர்களும் சூரவதனுடைய ஆணவத்தை குறைக்க வேண்டும் என்றக்காக என் தந்தை சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறக்க அந்த நெற்றிக்கண்ணில் 6 தீப்பொறிகளாக அவதரித்தது. ஈசானம், தர்புருஷம், வாமதேவம், சத்யோசாதம், அதோமுகம், அகோரம் என்று சொல்லப்பட்ட 6 தீப்பொறிகளும் 6 தாமரை மலர்கள் மீது அமர, தாமரை மலரில் அமர்ந்து 6 கார்த்திகை பெண்களால் அமுத பாலுண்டு வளர்ந்து வரும் வேளையிலே என் தாய் ஆதிபராசக்தி அரவணைத்தார்கள். அருவமும் உருவமாகி அனதாயாய புலவம் ஒன்றாய் பிரம்மபாய் என்ற ஜோதி பிளம்புதொரு மேனியாகி கருணை கூறும் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு உருத்திர முருகன் உதித்தான் உலகமையே என்று பொன்மொழிக்கிணங்க இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானா சக்தி என்று சொல்லப்பட்ட என் தாயிடம் ஞானவேல் பெற்றேன். சூரனை 2 கூறாக பிளந்து ஒரு பக்கம் சேவல்குடி மற்றொரு மயிலாக மாறி ஆணவத்தை அன்றே குறைத்து கிரியாசக்தி என்ற தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் முடித்து சுந்தரவள்ளி ஆகிய இச்சாசக்தியை திருமணம் முடிப்பதற்காக கலிகாசலத்திலே கலிகாசல கந்தனாகவும் சிவமைந்தனாகவும் காட்சியளித்து வரக்கூடிய பக்தர்களாம் அர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல வேளைகளை கோடான கோடி மக்கள் அனைவருடைய மக்களிடையும் வாழ்விலும் சிறப்புற்று வேண்டி விரும்பி ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளி பூத்தாளை அந்த மாதுளம் முழுத்தாளை கருமாறி மகமாயி உருமாறி அந்த சிந்தாய் முத்தாயா சிந்தாயா சிந்தாய் அந்த ஆதிபராசக்தி அம்சத்தில் இருக்கப்பட்ட சிந்தாயி அம்மனுடைய அருளும் ஆசியும் அனைவருடைய மக்களுடைய செல்வாக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் இன்புற்று வாழ்ந்து வளம்பெற்று உயர்க என்று அந்த சிந்தாயி அம்மனை மனதார வேண்டிக் கொண்டு நாரதரை சந்திப்போம். எழில் மேவும் மாங்காடு தளத்தினிலே ஏகாந்தமாய் ஈசனை ஊசி முளையில் நின்று தவம் செய்யும் சிந்தாயி அம்மனை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வமங்கலம் உண்டாகும். பருவக்குடி வாருங்கள், சிந்தாயி அம்மனை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல பொருந்திடுவாள். நம்ம பருவக்குடி வாருங்கள், சிந்தாயி அம்மனை நம் வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல பொருந்திடுவாள். பருவக்குடி வாருங்கள். நெஞ்சார துதிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பார். சிந்தாயி அம்மா நெஞ்சார துதிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பாள், எளிமிக்க கனி மீது எழிலாக வீற்றிருப்பாள். எலுமிச்சை கனி மீது எழிலாக வீட்டிருப்பார். கூடி வாருங்கள், சிந்தாயி அம்மனை நீங்கள் வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள். மகிமை பல பொருந்திடுவார். பருவ கூடி வாருங்கள். தொட்டி கட்டி செல்பவர்
வரம் கொடுத்திடுவாள். கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரும் கொடுத்திடுவாள். தொட்டினிலே குழந்தையாக அம்மன் அவள் தவழ்ந்திடுவாள். குழந்தையாக சிந்தாய் தவழ்ந்திடுவாள். தொட்டினிலே குழந்தையாக சிந்தாய் தவழ்ந்திடுவாள். குடி வாருங்கள் அம்மன் அருளை வணங்குங்கள். குடி வாருங்கள் சிந்தாயி அம்மனை எங்கள் வணங்குங்கள். மாங்கலில் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவாள். பர்க்க கூடி வாருங்கள். பொற்பாதம் பணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வழிப்பாள். பருக்கக்குடில் வீட்டிருக்கும் சிந்தாயி அம்மா 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 பொற்பாதம் பணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வழிப்பாள். திருக்கோயில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவாள். கோயில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவார். வர்க்க கூடி வாருங்கள். தாயி அம்மனைய வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள். மகிமை பல புரிந்திடுவாள். வர்க்க கூடி வாருங்கள். சகல செல்வத்தோடும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வத்தோடு வாழ்ந்து வளம்பட்டு உயர்க. நம் உணவர்கள் அனைவர்களும் வாழ்க வளம்பட்டு உயர்க. சரி 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 பைய 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 அன்பு சார்ந்த அன்பு பெரியவர்கள் இதயம் என்ற இரும்பு பெட்டகத்தை பாராட்டு என்று சொல்லக்கூடிய சாமி கொண்டு திறந்து சிந்தாயி அம்மனுடைய அருளும் ஆசியம் பெற்று வாழ்ந்து வளம்பட்டு உயர்காக. சரி 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 முனியசாமி ஐயா அவர்கள் எங்கே முருகனாக காட்சி எழுதி கொண்டிருக்க அன்பு சகோதரர் மைத்துனர் முத்தரசன் அவர்களுக்கு மாமா அவர்கள் பொன்னாடைபுரத்தை கௌரவம் எனக்காக பொன்னாடைபுரத்தை கௌரவித்த முனியசாமி மாமா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மற்றும் ரசிக பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. ஒரு தாயாகப்பட்டவள் எனக்காக அம்மன் அருள் பாடலை பாராட்டி எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கி பெருமைப்படுத்திய அன்பு தாய் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். வருகின்றார் நாரத மகரிஷி. அவரை சந்தித்து அவருடைய வருகை நல்வரவாகவே ஆக வேண்டும். வருக. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க. வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வுவனம் காண கடைக்கள் பாறையா கடைக்கள் பாறையா. பழனி மலை மேலே தண்டவாணி கோலத்திலே தண்டபாணி கோலத்திலே பழனி மலை மேலே தண்டவாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டாள் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க. வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வனம் காண கடைக்கள் பாறையா கடைக்கள் பாறையா. கந்தா கடம்பா கார்த்திகேயா தமிழ் என போற்றும் என் தமிழ் பெரும் கடவுளை வருக வருக. நாரதனின் பணிவான வணக்கம். வருக வருக. என கழகத்தின் பெறால் உலகத்தை சேமமாக்க நாரத மகரிஷி வருகின்றார். இசை மாமதி இசை பிம்பம் இசை சக்கரவர்த்தி தாங்கள் வருகையோ இந்த இடத்துல நல்வரவாக ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய தாங்களுக்காக ஒரு வரவேற்பு கூற வேண்டும் என்ற எண்ணத்தோடு எப்படி வரவேற்பு
ஆ